ஹாய்டா டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய டோன்ட் சேஞ்ச் மை லவ் ஃபைனல் பண்ணுறா ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம செகண்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம்னாக்கா நம்ம டேவை ஒரு பாப்பா எழுப்பியிருக்கோம், டே எந்திரின்னு சொல்லியிருக்கோம், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது அந்த பசங்க எந்திரிக்கிறாங்க, நம்ம டே தாண்டா ஓகேவா, என்ன வேணும்னா ஏன்டா எந்திரிச்சா தூங்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. டே எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் போயிடுச்சு, நீ எந்திரி சொல்கிறாங்க. டைம் பார்த்தாக்கா டைம் 5:40 தான் ஆகுது. என்னடா டைம் 5:40 தான் ஆகுது, அதுக்குள்ளே எந்திரிச்சா சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்கிறது பேர் மீனா ஓகேவா? நம்ம ஜிமினோட பொண்ணு தாண்டா. ஜிமின் ஒரு குழந்தை பெற்று கொடுத்து இறந்துருப்பாரு, அந்த குழந்தை இந்த குழந்தை. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நேற்று நைட்டு நேரமாக தூங்கிட்டு அதான் சொல்கிறாங்க. சரி அதை விட டேட்டே, நேற்று நைட்டு ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, பியர் மூச்சு பண்ணி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அதில் நீ பியருக்கு மூச்சு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏன் மூச்சை வந்து பியர் ஹார்ட் பண்ணிச்சு, நீ அதை சொல்லு, நீ அப்படியே தானே என் பண்ணேன், அப்போ தான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நீ அதை கண்டினியூ பண்ணு அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. டேக் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ சொல்லு ஏன் வந்துட்டு பியர் வந்து மூச்சை ஹார்ட் பண்ணிச்சு, மூச்சை தான் பியருக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படி சொல்லிட்டு நம்ம பாப்பா கேட்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பியர் நினச்சிச்சா மூச்சு நம்மளுக்கே தான், நம்ம கூட தான் இருக்கும், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போதுன்னு நினச்சி தான் சொல்கிறாங்க. சடனாக அந்த மூச்சு அந்த பியரை விட்டு பண்ணிக்கிட்ட போக போதுன்னு தெரியும் போது சொல்கிறாங்க. பண்ணி ஆமாம் சொல்கிறாங்க. ஓ பியருக்கும் மூச்சுக்கும் நடுவில் வந்து பண்ணி, ஆமாம் நடுவில் வந்து பண்ணி வந்துட்டு அதுக்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு மூச்சுக்கு ஆசையாம்மா. பியரை விடவும் பண்ணி மூச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஏன் வந்துட்டு பியரை விட பண்ணி பிடிச்சிது, ஏன்னாக்கா பியரும் மூச்சு சின்ன வயசுல ஒன்றாந்துருக்காங்க, நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா இருக்கும்போது ஏன் சடனாக வந்துட்டு பண்ணியை பிடிச்சிச்சு, பியரை பிடிக்காம சொல்கிறாங்க. அதான் அதுக்கு தெரியல, அதுக்கு பண்ணியை பிடிச்சிருந்துச்சு, அவன் பண்ணி கூட போகணும்னு அதுக்கு ஆசைப்பட்டிருக்கு, அதனால பியருக்கு கோவம் வந்துருச்சு, பியரு மூச்சு ஹார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு சொல்கிறாங்க. அப்புறம் மூச்சு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அச்சோ பாவும் சொல்லிட்டு நம்ம பாப்பா சொல்கிறது. ஆமாம் அப்புறம் மூச்சு ஹார்ட் ஆகிடுச்சாம்மா, பியரும் ஹார்ட் ஆகிடுச்சாம்மா, 2 பேரும் ஹார்ட் ஆகிட்டாங்களாம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஒன் டே மூச்சு மொத்தமாக பியரை விட்டுட்டு போயிடுச்சா சொல்கிறாங்க. பண்ணிக்குள்ளேயா சொல்கிறாங்க. இல்லை பண்ணிக்கிட்ட இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க கடவுள்கிட்ட சொல்கிறாங்க. கடவுள்கிட்டயா, அது எங்கே சொல்கிறாங்க. அது ரொம்ப தூரம் நம்ம பார்க்க முடியாத இடத்துக்கு அங்கே போயிடுச்சாம்மா, மொத்தமாக விட்டுட்டு போயிடுச்சாம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பியரு அந்த மூச்சை நினச்சிக்கிட்டே ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சாம்மா, அழுது வாழவே வேண்டாம் அப்படின்னு நினச்சாம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சாம்மா, போகிறப்ப மூச்சு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துச்சாம்மா சொல்கிறாங்க. கிஃப்ட்டு ஆமாம் மூச்சு போகிறப்போ ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்து போட்டுச்சாம்மா. அந்த கிஃப்ட்டை பார்க்குறப்போ அந்த கிஃப்ட் வந்துட்டு தனியாக விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தோணுச்சாம்மா. அது என்ன கிஃப்ட்டு சொல்லி பாப்பா அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பாப்பா கேட்குது. அது குட்டி மூச்சு சொல்கிறாங்க. குட்டி மூச்சு ஆமாம் அது குட்டி மூச்சு, அது எனக்கு அது குட்டி மூச்சு, அந்த குட்டி மூச்சியை விட்டுட்டு போணுச்சாம்மா. குட்டி மூச்சு பார்த்ததுக்கப்புறம் பேருக்கு அகைன் வந்துட்டு வாழறதுக்கு ஒரு ரீசன் கிடச்சி தான் சொல்கிறாங்க. வாழறதுக்கு ஆமாம் அகைன் லைஃப்பை வாழறதுக்கு ஒரு ரீசன் கிடச்சிச்சாம்மா. பார்த்தா அழகாக ஒரு குட்டி மூச்சு கையில் இருந்துச்சாம்மா. அந்த குட்டி மூச்சு யாரையும் கொடுக்க பயமாக இருந்துச்சாம்மா. மூச்சியை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சாம்மா. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் பேர் அந்த குட்டி மூச்சுக்காக வாழவே ஆரம்பிச்சாம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம்மா. அந்த குட்டி மூச்சு பேசிக்கிட்டே இருக்குமா, எப்படின்னாக்கா சின்ன வயசில் எப்படி அந்த மூச்சு பேசிச்சோ அதே மாதிரி இதுவும் பேசுவோம்மா, பேசிக்கிட்டே இருக்குமா, சொந்தம் ஹாப்பியாக வச்சுக்குமா. இப்போவும் அதை ரொம்ப லவ் பண்ண தான் சொல்கிறாங்க. ஆனாலும் பேருக்கு இப்போவும் பயமாக இருக்கா. ஏன் சொல்கிறாங்க. அகைன் அந்த குட்டி மூச்சியை அந்த பண்ணி வந்துட்டு பிரித்து எடுத்துகிட்டு போயிருமான்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிரித்து எடுத்துகிட்டு போகும் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பயம் இருக்காம்மா, அது எப்படியாவது வந்துச்சுனாக்கா அந்த குட்டி மூச்சியை வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் பயந்துகிட்டே வாழ்ந்துட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம பாப்பா பார்க்குது. அச்சோ டே நீ அழக்கூடாது, இங்கே பாரு, நீ ஸ்டோரி சொல்ல வேணாம், போதும் ஸ்டோரி வேண்டாம், இங்கே பாரு, நீ அந்த பேர்கிட்ட சொல்ல அந்த குட்டி மூச்சி எங்கேயும் போகாது, அது கூட தான் இருக்க போகுது, பண்ணி வந்தால் கண்டிப்பாக அது போகாது சரியா, நீ வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேணா சொல்லவா அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ டே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு டே தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ மீனாக்கு புரியல, ஏன் டே சொல்கிறேன், நான் எங்கே போகிறேன் உன்னை விட்டுட்டு அப்படி சொல்லி பேபி கேட்குது. இல்லை நீ விட்டு எங்கேயும் போயிடாத சரியா, நீ இல்லாமல் இருக்க மாட்டேன், நான் ஒரு டைமும் சொல்கிறாங்க, ஒரு டைம் ஒரு ஏஞ்சரை இழந்துட்டு அகைன் என்னால் இழக்கவே முடியாது, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், அவனோட லாஸ்ட் விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை, நான் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டே தான் மீனா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பார்க்குறது தான் மீனா வந்து ஜங்குக் மாதிரி இருக்குமே தவிர ஃபேஸ் மட்டும்தான் ஜங்குக் மாதிரி இருக்கும், மற்றபடி அது பேசுறது எல்லாமே டிட்டோ நம்ம ஜிமின் வருஷனாக தான் இருக்கும். ஜிமினே வந்துட்டு அகைன் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இப்போது டே பார்க்குறாங்க. இந்த டைம் நான் கொடுக்க மாட்டேன், யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், அவன் சொல்லிட்டு போனதான் ஜவுங்கிட்ட கூட சொல்லிட்டு நான் ஏன் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு அவன் என்னை விட்டு போனால் அப்புறம் உன்னையும் கொடுக்கணுமா, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் டைட்டாக கொடுக்குறாங்க. மீனாவும் அச்சோ டே அழக்கூடாதுங்க பாரு, நான் ஸ்டோரி கேட்க மாட்டேன், இனிமேல் அழகாக சொல்லிட்டு மாட்டேன், பேபி தான் வந்துட்டு டேஸ்ட் வைப்படுது, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன், எங்கேயும் போக மாட்டேங்க பாரு, நான் உங்க கூட மட்டும்தான் இருப்பேன் தெரியுமா, அந்த வேர்ல்டுலேயே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரும் சொல்கிறாங்க, நீ தான் சொல்கிறாங்க. ஆனால் நீ மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் சரியா, அவங்க கூட தான் இருப்பேன் எப்போவுமே, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டு கூட நான் உன் ஹேண்டை பிடிச்சி நடப்பேன் சரியா, உன்னை எங்கெல்லாம்
தான் கூட்டிகிட்டு போவேன், நல்லா பார்த்துக்கோ சொல்லிச்சு. என் பேபி சொல்லுது, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவனே ரிட்டன் பார்க்குற மாதிரி இருக்குது, அவனே ரிட்டன் என்ன பேசுகிற மாதிரி இருக்குது, அவனே தான் சொல்ல பட்டே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனே விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவன் விட்டு போகும்போது கூட எனக்கு ஒரு கிஃப்ட், இது எனக்கான கிஃப்ட்டு தான். எப்போவே நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இவளை பத்திரமா வளர்க்கணும், பத்திரமா வளர்த்து இவள் ட்ரீமெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். நான் அவனுக்கு இதெல்லாம் பண்ணலையோ, நான் அதெல்லாம் எந்த தப்பெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும், அதெல்லாம் வந்துட்டு இந்த டைம் பண்ண மாட்டேன். நான் அவனுக்கு பிடிச்சதை பண்ண வச்சுக்கலாம்ல, நான் ஏன் செல்ஃபிஷாக இருந்தால் எனக்கு தெரியலையே. ஜெட்டிக்கு ரொம்ப அழகாக வருது, நான் ரொம்ப இழந்துட்டேன். உன்னுடைய பியூர் லவ்க்கு முன்னாடி லவ்ன்ற ஒரு விஷயமே இல்லைல்ல, நீ என் மேலே பாசத்துக்கும் அதுக்கெல்லாம் வந்துட்டு லவ்ன்றது ஒரு விஷயமே இல்லைல்ல, லவ்வே லவ் கூட இருந்திருக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீ என் மேலே சேர்ந்து பியூர் லவ் அப்படியே இருந்திருக்கலாம். நான் வந்துட்டு லவ் சொல்லாமல் இருந்திருக்கலாம், நான் அப்படியே இருந்திருக்கலாம், நம்மளை ஹர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் சொல்லிட்டே தான் ரொம்ப அழகாங்க. அந்த 4 இயர்ஸில் ஒரு செகண்ட் கூட உன்னை என்னால் மறக்கவே முடியல அப்படி சொல்லிட்டே தான் ரொம்ப அழகாங்க. உன்னை தாண்டி இப்போன்னு சொல்கிறேன்டா, நான் பண்ணது ஒரு வகையில் தப்பு, நக்கடி ஒரு வகையில் கட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு என்னால் ஒன்று தவிர வரை நினச்சி கூட பார்க்க முடியாது, ஒய்ஃப்ன்ற பிளேஸில் வைக்கவும் முடியாது. ஒய்ஃபா பாய் ஃப்ரெண்டா கம்ஃபர்ட் சொன்னால எல்லாமாவும் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான், உன்னை தண்ணி கொஞ்சம் யாரும் யோசிக்க முடியாதுடா, நீ மட்டும்தான் என் லைஃப்பில் சொல்லிட்டே சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன், நான் நீ இல்லாமல் இருக்க மாட்டேன். இப்போ இந்த மீனாவுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், மீனாவை லைஃப்பில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்ட்ட வந்துடுவோம் சரியா அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. உன்னை வந்து என்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது சொல்லிட்டே தான் மீனாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. டேட்டியாக அழக்கூடாது, டேட்டியாக சொல்லி பேபி சொல்லுது. இப்போ டே அமைதியாங்க, சரி நம்ம போய்ட்டு மம்மா பார்க்க போகலாமா சொல்லிட்டு பேபி கேட்குது. டே பார்க்குறாங்க, மம்மா பார்க்க ஆமா மம்மா பார்க்க போவோமா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. மம்மா பார்க்க போனால் நீ ஹாப்பியாயிருவல, நம்ம போகலாமா அப்படி சொல்லி பேபி கேட்குது. இப்போ டே போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. இப்போ டைம் ஒரு 6:30 இருக்கும். 2 பேர் கீழே வராங்க. இந்த பக்கம் அந்த ஃபேமிலியில் எல்லாரும் பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, குட் மார்னிங் எவ்ரி ஒன் சொல்கிறாங்க. இந்த பாப்பா பேசுறது பார்க்க ஜிமினே பேசுகிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். எல்லாரும் பார்க்குறாங்க, குட் மார்னிங் மீனா செல்லம் சொல்கிறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க, மம்மா பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லாரும் டேவை தான் பார்க்குறாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் மீனாவும் தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு இப்படினாக்கா இந்த வீட்டோடைய இப்போ நான் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு நிறைய பெரிய பிளேஸ் இருக்கணும், ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அந்த கார்டன் வந்து இவங்க ஃபேமிலிக்கு சொந்தமானது. எப்படினாக்கா இவங்களோட ஃபேமிலி யாராவது இறந்தாங்கனாக்கா அங்கே தான் சிமெண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, அங்கே தான் இருக்கும். அந்த சிமெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம டே தான் இருப்பேன், மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே அழகாக ஒரு பிக்சர், அவ்வளோ அழகாக சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணும்போது பிக்சர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பிக்சர் அந்த சிமெண்ட்டுக்கு எப்போதுமே நீட்டாக ரொம்ப அழகாக எப்போதுமே க்ளீனாக அழகாக வச்சுருப்பாங்க. இப்போது அதை பார்த்ததும் குட் மார்னிங் மம்மா அப்படி சொல்லிட்டு மீனா பாப்பா தான் போய் சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஜிம்மோட சிமெண்ட் தான் அது. இப்போ டே பார்க்குறாங்க. டே அப்படி ஜிம்மோட ஃபேஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டல, என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டலடா நீ எப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாப்பா பார்க்குது. டே தள்ள சொல்லிட்டு அங்கே நிறைய ஃப்ளவர் செடி வச்சுருப்பாங்க. அது எல்லா ஃப்ளவர்ஸும் போய் பறிக்க ஆரம்பிக்குது. எல்லா ஃப்ளவர்ஸும் பறிச்சு அது வந்துட்டு பொக்கே பண்ணும், அதுக்கே பண்ண தெரியும். அது வந்துட்டு சின்ன வயசுல கற்றுக்குச்சு. அது என்ன பண்ணுறாக்கா ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக எடுத்து அழகாக எல்லா ஃப்ளவர்ஸ் சேர்த்து கட்டுது. அந்த ஒரே மாதிரி பொக்கேவை ரெடி பண்ணிட்டு குட் மார்னிங் மம்மா சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அந்த ஜிம்முடைய சிமெண்ட்ரியில் வச்சுட்டு கிட்ட போயிட்டு ஜிம்மோட ஃபேஸில் போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுது. லவ் யூ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஜிம்னாக்கா. ஏன்னா டே சொல்லிட்டாங்க உனக்கு அம்மா இருந்தாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டில் யாருமே சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ தெரிஞ்சதுக்கு மம்மான்ற இறந்துட்டாங்கன்ற தெரிஞ்சதுலேருந்து வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சிமெண்ட்ரிக்கு டெய்லியுமே வரும். அது நடக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லேருந்து அந்த சிமெண்ட்ரிக்கு வந்து வந்துட்டு இருக்குது. அது பார்த்துட்டே தான் இருக்கும். எப்போவுமே ஜிம்மிட்ட நிறைய பேசும், வந்து உட்காந்து பேசும். என்ன டேவுமே வந்து வருவாங்க. டேவும் பாப்பா 2 பேரும் வருவாங்க. ஆனால் பாப்பா நிறைய பேசிகிட்டே இருக்கும். பாப்பா பேசுறது பார்த்தா நம்ம ஜிமின் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். அது அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கும். பாப்பா பார்க்குது, அம்மா டேட்டே இருக்கானே மார்னிங் ஒரு ஸ்டோரி சொன்னாங்கம்மா, அந்த ஸ்டோரியில் அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வேறு எப்போ மூச்சு கூட தான் இருக்குது, மூச்சு பேர் கூட தான் இருக்குது சொல்லிட்டு சரியா அந்த டைமு அந்த குட்டி மூச்சு இருக்குது, அது வேர்க்கே சொந்தான்னு சொல்லுங்கள். பண்ணி வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது சரியா. டேட்டே சொன்னான். அப்போ டேட்டே அழுதுட்டான் தெரியுமா, நான் அழைச்சிட்டான். சாரி மம்மா அப்படி சொல்லிட்டு பேபி தான் வந்துட்டு ஜிம்மை பார்த்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அம்மா பாய் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா தான் ஜிம்மோட சிமெண்ட்கிட்ட பாய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டேவோட வீட்டில் பார்த்தா டே எப்படி இருப்பானா, டே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க மாட்டானா, டேவோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அப்படி கேட்குறாங்க. இப்போது எல்லாரும் பார்க்குறாங்க டே தான் சொல்கிறானே ஸ்ட்ராங்காக வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்து பாப்பா ஜங்க் கூடன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது சின்ன நம்ம டேவை தவிர. அவன் அப்படியே மீனாவை மட்டும் போதும் சொல்கிறானே சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், மீனாவுக்கு ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க. மீனாவே சொல்கிறேன் என் அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க, என் அம்மா காட்டுக்கிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க என்கிட்ட தான் இருக்காங்க, எனக்கு வேறு அம்மா வேணாலும் அவளும் சொல்கிறாளே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, டேவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண முடியும் நம்ம அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேவோட ஃபேமிலி உள்ளவங்க சொல்கிறாங்க, ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன அந்த 4 இயர்ஸில் சிரிக்கதே மறந்துட்டார் எனக்கா. அவரால் வந்துட்டு டேவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஜிம் இம்பார்ட்டண்ட்டோ சேம் ஜின்னுக்கு தம்பி இல்லையா, ரொம்ப பாசமாக இருப்பார் இல்லையா. அவருக்கு என்ன கில்ட்டினாக்கா அது 9 மந்த்ஸ் அவர் வந்து ஜிம்மிட்ட பேசாமல் இருந்தது. ஜிமின் அவர் வாட்ஸால் காயப்படுத்தினது தன்னோட தம்பியாக இருந்துமே அவர் வந்து கொஞ்சம் காயப்படுத்துறது அதால் தாங்க முடியல. என் தம்பி நானே காயப்படுத்துகிறேன், நானே வந்துட்டு கொண்டுட்டேன் சொல்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப கில்ட்டினஸ் அதிகமாக இருக்கும். அதில் வந்துட்டு அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். எல்லாருக்குமே தெரியும் ஜின்னு வந்துட்டு எப்படி
தேவையில்ல குடிச்சு வரப்பான்னு சொல்லிட்டு சின்ன இப்போ வரைக்கும் வெளில வரவே இல்லை. வந்து எப்போயுமே அவருக்கு வந்து ரொம்ப கோவம் அதிகமாக. இப்போ சின்ன வந்து டேக்கிட்ட பேச மாட்டார். டேக்கிட்டையும் மீனா கிட்ட மட்டும் பேசுவார். டேக்கிட்ட பேச மாட்டார். அவருக்கு என்ன கோவம்னாக்கா அவங்க இவங்களால தான் என் தம்பி வந்து ஹார்ட் ஆகிட்டு, அவங்களால தான் என் தம்பியோட லைஃப் ஸ்பார் ஆகிட்டு, லவ்ன்ற பேர் என் தம்பியை ஹார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரூவாக இருந்திருக்கான். நீங்கள் யார் ட்ரூவாக இல்லை, நீங்களாம் ஏன் தம்பியை லைஃப்பில் வந்தீங்க சொல்லிட்டு நம்ம சின்ன டேக்கிட்ட நிறைய சண்டை போட்டுருப்பாரு. நீ குழந்தை என்கிட்ட கொடுத்து நானே கூட வளர்த்துக்கிறேன், நீ வளர்க்க தேவையில்லை, நீ எதிர்த்து வேறு மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு சின்ன சொல்லிப்பாங்க. டே வந்துட்டு இல்லவே இல்லை, இவன் என் பொண்ணு நான் பார்த்துப்பேன், இவன் எனக்கு மட்டும் தான் பொண்ணாக இருப்பா, எனக்கும் என் ஜிம்முக்கு பிறந்த பொண்ணு இப்போ தான் இது வரைக்கும் மற்றவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் மட்டும் தான் லவ் பண்ணுறேன், அவன் நான் மறக்கவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு நான் ஹார்ட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்குமே மனசில் அவன் மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன முடிவு பண்ணியிருப்பாருனாக்கா ஜிம்முக்கு குழந்தை கொண்டு போய் ஜங்கிட்ட கொடுத்துடணும், ஜிமின் நம்ம கூட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு பண்ணியிருப்பாரு. ஜிமின் வந்து அனுப்புறதுக்கு அவருக்கு இஷ்டமே கிடையாது, விட்டு கொடுக்க ரெடியாகவும் இல்லை. இந்த குழந்தை பிறப்பு வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும், குழந்தை பிறந்ததுமே குழந்தைய கூட்டு போய் விட்டுறணும், நம்ம ஜிமினுக்கு நம்ம மட்டும் தான் ஒன்றா இருக்கணும் அவர் அப்படியே நினச்சிருப்பாரு. ஆனால் எனக்கு எல்லாமே மாறிட்டாது. நம்ம ஜிமின் மனசில் டேபிள் இடம் பிடிக்கவே முடியல. அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் அப்படி ஒரு பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல. அது அவர் கொஞ்சம் காயப்பட்டிருக்கும். இப்போ நம்ம சின்னதை நினச்சிட்டு இருக்காங்கடா அப்படியே பேக் டு கொரியாவுக்கு போகலாம். ஒரு பர்சன் பார்க்குறாங்க, அவ்வளோ பெரிய பில்லியனர் வீடு, பார்க்குறதுக்கு வீடு அப்படி கப்பல் மாதிரி ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த வீடு ஃபுல்லாகவுமே அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோ லக்ஸரி, எல்லாமே காஸ்ட் திங்ஸ் தான். அவ்வளோ அழகாக இருக்குது, ராயல் காரு அப்படி இருக்குது. இப்போது அந்த வீட்டோட ஸ்டெப்பில் ஒரு பர்சன் அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்காங்க, லாங் ஓவர் கோட்டு போட்டுக்கிட்டு அதில் லாங்கஸ்ட் ஹேர் வச்சுக்கிட்டு அப்படி இருக்காங்க. பார்க்குறதுக்கு டேட்டூ ஹை கிளாஸ்லாம் போட்டுட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்கணும் அவ்வளோ இதாக இருக்காங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. ஜேகே சார் வராங்க சொல்லி பார்க்குறாங்க. இதுவும் ஜேகே இண்டஸ்ட்ரி, ஜேகே டெக்ஸ்டைல் சொல்லிட்டு எல்லாமே ஜேகே ஸ்கூல், ஜேகே காலேஜ் சொல்லிட்டு அவ்வளோ இருக்குது. கொரியா ஃபுல்லாமே ஜேகேயோட தான். இப்போனாக்கா பிஸ்னஸ் பில்டிங் எல்லாமே அவங்களோட சொந்தமாக இருக்குது. 4 இயர்ஸில் ஜேகே நம்பர் 1 பிளேஸில் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு சோஃபாவில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. பார்க்குறாங்க, எங்க இந்த பொண்ணு ஓகேவாங்க, இல்லைங்க இந்த பையன் எங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணு ஓகேம்மா சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு பில்லியனரோட பொண்ணு சொல்கிறாங்க. அப்படியா, இது பாரு, இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான், இது இதை பாரு சொல்கிறாங்க, நல்லா இருக்கா, இது ஒரு மாடல் நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்கு தாண்ட அங்கே இருக்கும் ஜங்குட்டா ஓகே ஜங்கு இறங்கி வராங்க. குட் மார்னிங் டேட், குட் மார்னிங் மாம் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் கிராண்ட்மா அப்புறம் ஜங்குட்ட பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணா குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங்மா சொல்கிறாங்க. பார்த்தா வீடு அவங்க இதுக்கு இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சுமா மார்னிங் டேடை டிஸ்கஸ் பண்ணிச்சுக்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு வாப்பா வந்து பாரு, நான் செலக்ஷன் பண்ணது பெஸ்ட்டாக இருக்கா, அம்மா செலக்ஷன் பண்ணது பெஸ்ட்டாக இருக்கா, நீயே பாரு சொல்கிறாங்க. என்னது அப்படி கேட்குறாங்க. அதான் இப்போ உனக்கு வந்துட்டு மேரேஜுக்காக ஃபேன்ஸே தான் பார்த்துருக்கோம், அலைன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பமா சொல்கிறாங்க. இவன் இப்போ தான் நீ ஃபாரின்லேருந்து 1 மந்த் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீ அங்கேருந்து எங்களை இடத்துக்கு செட்டில் பண்ணிட்டேன், இப்போ தான் நீ வந்திருக்க. ஸோ இப்போ வந்து மேரேஜ் வந்துட்டு ஒரு 1 மந்த்தும் நீ ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே வந்துட்டு செட்டில் பண்ணு சொல்லிட்டு இப்போ தான் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு மேரேஜ்ன்ட்டு ஒரு ஞாபகம் வருது. அப்பா நீங்கள் யாரும் பார்க்க வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு யாரும் நீங்கள் பார்க்க வேணாம், எனக்கு ஒரு பாசனம் இருக்காங்க சொல்கிறாங்க. லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுற சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, அவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க தெரியலப்பா, எனக்கா நீ வந்துட்டு சயின்டிஸ்ட்டு, அதனால் யாரும் அப்படி கூட முடிச்சா பணத்துக்காக கூட சொல்கிறாங்க. பணத்துக்காக ஃபஸ்ட்டு ஜங்கு பார்க்குறவங்க. ஆமாப்பா, பணத்துக்காக கூட யாரும் நல்லா பண்ணுவாங்க, அப்பெல்லாம் வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம், அரேஞ்ச் மேரேஜை பண்ணலாம், ஒரு நல்ல நல்ல ஒரு இப்படிக்கா ஒரு மில்லியனர் பொண்ணும் அப்படிலாம் பார்க்குறோம், ஓகேவா, உனக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டேட்டஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல, இதுக்குள்ளே இவங்க என்ன சுச்சுவேஷனே வேறு. இப்போ வந்துட்டு பாஸ்ட் டக்குன்னு மறந்துட்டாங்களே. பார்க்குறாங்க ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா இப்போ இல்லை, நான் லவ் பண்ணி ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க. நான் 8 இயர்ஸாக ஒரு பையனை லவ் பண்ண சொல்கிறாங்க. 8 இயர்ஸாக மாமா, நான் 8 இயர்ஸாக ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், வந்து விட்டுட சனி தான் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம், அந்த பையனை லவ் பண்ண அந்த பையனை லவ் பண்ண அந்த பையனை தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உங்களுக்கு சனி நானது அவன் தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஜங்கோட தங்கச்சி தம்பியில் பார்க்குறாங்க. அண்ணா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்துட்டு வேற ஒரு பிளேஸில் இருக்கான், அவனை போய்ட்டு பார்க்கணும், மீட் பண்ணணும், வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்ப்பா அந்த பையனோட ஃபேமிலி எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் அவனோட ஃபேமிலியை பற்றி யோசிக்காதீங்க, அவன் எந்த மாதிரி பையன் மட்டும் திங்க் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. அப்படி ஒரு பையன் அவன் லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரியே இருப்பாம்மா, ஹார்ட்டும் சரி ஃபேஸும் சரி அப்படி இருக்கும், ஏஞ்சலிக் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இந்த வேர்ல்டில் நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பையன் அவன் தான் அப்படி சொல்கிறாங்க. எங்களோட சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஃபேமிலியாக எனக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டுமா, ஃபேமிலி தாண்டி ஒரு லவ்னாக்க எனக்கு அவன் மேலே தான் இருக்குது, வந்துட்டு அவனும் ரீசன் நான் வந்துட்டு இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மாக்கா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அந்த பையன் ஏழையாக இருப்பானா இல்லை எப்படி இருப்பான் சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. என்ப்பா இவ்வளோ வருஷமாக சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷமாக நான் பார்க்காம இருக்கேன், நான் வந்துட்டு அவன்கிட்ட பேசலை, நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவனுக்காக போகணும், நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட தம்பி தங்கச்சியில் பார்க்குறாங்க. ஆனால் நாங்களும் வரவானா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் போகிறேன், ஓகே, நான் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அவங்க வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன், நம்ம இங்கே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகே, கொரியாலே மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க கொரியாவில் இல்லை சொல்கிறாங்க. அவங்க கொரியாவில் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஜிம்மில் கொரியாவில்
இருக்காரா இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கான அவருக்கு தெரியும். இப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க அப்படியாப்பா சொல்லிட்டாங்க. அவர் எப்படின்னா இருப்பார் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட தங்கச்சி கேட்குறா. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக, அந்த வேர்ல்டுலேயே ரொம்ப அழகான ஒரு பாசன்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க பார்க்குறாங்க, அண்ணா நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்காக ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பி தங்கச்சியில் கேட்குறாங்க. இந்த கிராண்ட் ஃபோட பார்க்குறீங்க, ஏப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து போவோமாப்பா அவங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, அம்மா கிராண்ட்ஃபா அப்புறம் தம்பி தங்கச்சியில் பார்க்குறாங்க. நீங்களாம் நினைக்கிறத விட அந்த பர்சன் ரொம்ப இப்போ 1000 ஆஃப் டைப் வந்து பெட்டராக இருப்பாங்க என்னை விட. ஓகேவா, அழகில், அறிவில், படிப்பில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி நீ அந்த லவ் பண்ணுறியா, ரொம்ப லவ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்க் சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக நான் பார்க்காம இருந்தே பெரிய விஷயம் தான். நான் வந்துட்டு என் ட்ரீமுக்காக மட்டும்தான் இதெல்லாம் வெயிட் பண்ணேன். இப்போ நான் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு, அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, நான் போய் ஆகணும் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களாம் பார்க்குறோம், பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஜிம்மை பற்றி தெரியல சட்டு நினச்சிட்டு சரி ஓகே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்புறம் வந்து பேசிக்கோங்க சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. சொல்லிட்டு டேரக்ட் அவர்கிட்ட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஒரு பேக் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கா அது லெட்டர் தான். நம்ம ஜம்கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, லாஸ்ட் டே அன்றைக்கி கிராஜுவேட் அன்றைக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் வந்துட்டு அன்றைக்கி நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறியோ அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பாரு அப்படி சொல்லியிருப்பாங்க. சரி இப்போ ஜெய்க்கவும் அந்த லெட்டர் பார்க்குறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இல்லை, சரி ஜெய்க்கே பார்க்குறாங்க. அங்கே பாரு இவ்வளோ வருஷத்தில் ஒரு டைம் கூட மறந்ததே இல்லை தெரியுமா. நான் சொல்லியிருப்பேன் என் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டேஸாக சொல்லிடலாம், அவங்க ஹார்ட் அவங்க அதுக்காக தான் பார்க்குறேன். எனக்கு நான் எல்லாரோட அவனை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் ஃபேமிலியை விட எல்லாரோட அதிகமாக லவ் பண்ணுறது ஒன்று தான். ஓகேவா, என்னோட கடமைகள் உணர்ந்துச்சு, அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் கஷ்டப்பட்டது தவிர மற்றபடி என்னோட லவ்ன்றது உனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ஜெய்க்கி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷத்தை வந்து நான் பேசவே இல்லை தெரியுமா, ஆனாலும் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குடா உண்மையில் அப்படி சொல்லிட்டு ஜெய்க்கி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கூட அந்த ஒரே ஒரு அந்த நாள் இருக்கு இல்லையா, அதை தான் நான் இவ்வளோ டேஸ்மே நினச்சிட்டு இருந்தேன். அதை நினச்சி தான் இவ்வளோ வந்துட்டு என் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். நீ எனக்குள்ளே வந்தது, நான் உனக்குள்ளே வந்தது, எனக்கு ஒய்ஃபாக நீ வெயிட் பண்ணிருக்கா சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் சரியா அப்படி ஜெய்க்கி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன எடுத்துருக்கான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜெய்க்கி எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. டியர் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜங்கு அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. நீ கூப்பிட்றதே வந்துட்டு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா நான் வந்துட்டு ஒன்று சொல்லவே இல்லை சரியா, நான் வந்துட்டு இதை ஒன்று மட்டும் மறைச்சிட்டேன்னா ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஓகேவா, இதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு அந்த டைம் சொல்லிட்டு ஒரு மாறிஞ்சாதான் சொல்லலை. ஆக்சுவலாக எனக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. அதை படிக்கும்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்னட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் நானும் டேவும் ஒருத்தர் பார்க்கவே இல்லை சரியா. நாங்கள் 2 பேரும் ட்ரூ சோல்மேட்டு தான் எப்போவுமே. நாங்கள் சின்ன வயசுல ஒரே ஃபேமிலி வளர்ந்துருக்கோம், அத்தை பையன் மாமா பையன் வளர்ந்துருக்கோமா. எங்களுக்கு அதாண்டி எதுவுமே இல்லை. எனக்கு ஒன்றாக்கா டே தான் ஃபஸ்ட்டு வருவான், எனக்கு டேக்கு ஒன்றா நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். நாங்கள் 2 பேரும் அப்படி தான். ஆக்சுவலாக அப்பா வந்துட்டு என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. நான் தான் டேக்கிட்ட சொன்னேன் எனக்கு கொரியா போகணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குன்னு நான் சொன்னேன். என்னோட ஹாப்பினஸ்க்காக மட்டுமே டேக்கு வந்து கொரியா வர விருப்பம் இல்லை. நான் கேட்குறேன்ற ஒரே ரீசனுக்காக அப்பா மட்டும் ரொம்ப சண்டை போட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க சரியா. நான் அப்படி வந்ததுனால தான் என்னோடய ஹஸ்பண்டை பார்த்தேன். என்னோடய ஃபேட் படி என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே தான் இருப்பாங்க போல கொரியாவில். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் பார்க்குறது தான் இங்கே வந்திருக்கேன். அதாவது என்னோட ஜங்குக்கா அவனை பார்க்குறது தான் சரியா. எனக்கு நினச்சி கூட பார்க்கல எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் லவ் கிடைக்க சொல்லிட்டு, அதுவும் ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரியும் ஜங்கா. நீ எவ்வளோ டைம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்க, எனக்கு எதுவுமே வாங்கி தர முடியல, ஒரு பாய் ஃப்ரெண்டாக எனக்கு எதுவும் பண்ண முடியல, கிஃப்ட் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்க. ஆனால் உண்மையாக சொல்லவா, எனக்கு அப்புறம் நீ கொடுத்தா கூட ஹாப்பியாக இருக்க மாட்டேன். எனக்கு ஒன்று லவ் மட்டும் தான் ரொம்ப எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிச்சது பாசிட்டிவ் ஆகல. ஏன்னா நான் சொல்லியிருக்க ஒன்றாட்டி வந்து என் மாமா பையன் ஒரே ஃபேமிலி சேர்ந்த பையன் சொல்லிட்டு அப்படின்னு கூட நீ ஜலஸ் ஆக பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஜலஸ் ஆகும்போது ஃபேஸை பார்க்கணுமே அச்சோ அது அவ்வளோ இருக்கும் தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வேணுங்கன்னே டேவோட ஹேண்டில் பிடிப்பேன். எனக்கு ஜலஸ் ஆகிறத பார்த்துட்டு அப்படின்னு பனிஷ் பண்ணுவேன்ல, எனக்கு பைட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சது ரொம்ப அதுதான். எனக்கு கூட ரொம்ப ரசித்து பார்த்தது நான் வந்துட்டு என் லைஃப்பில் ரசித்து பார்த்த ஒரு பர்சன் நீ தான். எனக்கு தெரியல யார் மேலேயும் வராத அந்த ஃபீலிங்ஸ், யாருக்கிட்டையும் வராத அந்த ஒரு அட்ராக்ஷன் எனக்கு உங்ககிட்ட தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ நீ வந்து லவ் பண்ணி யோசிச்சு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் லவ்வில் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் என் மேலே பைத்தியமாக ஆகிட்டேன். 3 இயர்ஸ் லவ்வில் ஒரு மாதிரி அப்போ நான் தான் பயந்தேன். எங்கடா உன் ட்ரீம் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோ என்னால் அப்படி சொல்லிட்டு நானே பயந்துருக்கேன். அதனால் நான் வந்து உன்னோட கொஞ்சம் தள்ளி போட்டு டேக்கிட்டு உட்காந்து நீ படிக்கணும், நீ ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு பிடிக்கும் சரியா. ஒரு லவ் வந்துட்டு ஒரு ட்ரீம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வந்து காரணமாக இருக்கலாமே தவிர ஒரு ட்ரீம் ஃபெயில்ட் ஆகிறதுக்கு ரீசன் ஆகக்கூடாது சரியா. லவ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகணும் தவிர ஃபெயில்ட் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் இருக்காங்க. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் தானே உன்னை நான் உண்மையை சொல்லவா, நீ என்ன தப்பாக நினச்சிக்கூட வைக்க. நான் உன்னை என் ஹஸ்பண்டாகவே நினச்சிட்டேன். அந்த 3 இயர்ஸ்மே நான் ஹஸ்பண்டாகவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். நீ பண்ண போகணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எனக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணி விட்டது நீ எனக்கு மற்றத்தில் வாங்கி தராமல் இருக்கலாம். ஆனால் அதோட அதிகமான திங்ஸ் நிறைய வந்து விஷயங்கள் நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கேன். என்னை ஹேக் பண்ணுறது தெரியாமல் யாருக்கு தெரியாமல் கேர் பண்ணிக்கிறது, ஒரே ரூமில் இருந்துமே நான் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டது, சம்டைம் என்னை வச்சுக்கிறவங்க பார்க்குறது எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குச்சாக்கா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒரு ஹஸ்பண்டாக ஒரு எல்லாமே நீ எனக்கு இருந்தால் தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளோ பிடிக்கும். நான் வந்துட்டு நீ தான் ஹஸ்பண்ட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ட்ரீமுக்கு வந்து நான் வந்துட்டு தடையாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ போகிறேன் ஓகேவா. அதனால தான் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீ சீக்கிரமே வரணும். அப்புறம் நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரியா. ஏன்னா இப்போ எங்கே இருப்பேன் நீ நினச்சிருப்பேன் கொரியாவில் இருப்பேன்னு நினச்சிருப்பேன்.
நான் கொரியன் தான், ஆனால் கொரியா கிடையாது ஓகேவா. நான் கொரியாவில் இல்லை, என்னோடய கண்ட்ரி நேம் வந்து கோஸ்டாரிக்கா ஓகேவா. எங்களுடைய ஃபேமிலி நேம் வந்துட்டு கேபி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. உனக்கே தெரியும், நீ கேபி குரூப்னா இப்போ நீ இந்த லெட்டர் நீ பார்க்குறப்ப கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பா, கிம் பார்க் ஓகேவா. அதான் எங்களோட ஃபேமிலியோட நேமு. ஆமாம், நாங்கள் கோஸ்டாரிக்காவில் இருக்கோம். எங்கள் ஃபேமிலி ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி தான், ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஓகேவா. எனக்கு வந்துட்டு எனக்கு ஜங்காக்கு முன்னாடி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்துட்டு என் அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படினாக்கா ரொம்ப வீட்டுக்குள்ளே வச்சுக்க நினைப்பாங்க, வெளியே போனால் ஆபத்துன்னு நினச்சிட்டு எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்காக கொரியா வந்தேன். ஆனால் கொரியா வந்து எப்படி ஃபாலோ ஆகும் நினச்சி கூட பார்க்கல. எப்படி ஃபாலோ ஆகாமல் இருக்க முடியும், உன மாதிரி பையனை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெமினாடி இருக்காங்க இங்கே பாரு ஜம்கனால கேட்டுக்கோ. கனவுல கூட என்னை சீட் பண்ண நினைக்காது சரியா. எனக்கு நீ நான் அவ்வளோ பிடிக்கும், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு உன்னோட லெவலும் சேஞ்ச் ஆக மாட்டேன். அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ இல்லை, எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன். இவன் என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் ஓகேவா. எவ்வளோ பேர் இப்படி சொல்லுவாங்க, எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், என் லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் நீ வருவா சொல்லிட்டு வெயிட் பண்ண ஓகே. அப்பா அம்மா எல்லாருக்கிட்ட சண்டை போட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா ஓகேவா. எனக்கு மேரேஜ் நடந்தது உங்க கூட நடக்கணும் ஓகேவா. மேரேஜ் நடந்தால் உங்க கூட நடக்கணும், குழந்தை பிறந்தது உங்க கூட தான் பிறக்கணும், எல்லாமே கூட மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா. உங்க கூட மட்டும்தான் எனக்கு எல்லாமே வேணும். நான் வந்தருக்கு லவ் பண்ணுறேன், உன்னோட பிளேஸில் என் மனசில் யாரும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா லவ் பண்ணுறது உன்னை மட்டும்தான். ஃபர்ஸ்ட் லவ், லாஸ்ட் லவ் எல்லாமே நீ மட்டும்தான். என் ஹஸ்பண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே நீ மட்டும்தான் ஓகேவா. உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். நீ இந்த லெட்டர் படிக்கணும் கூட நினச்சிருப்பேன், என்ன கிரேஸியாக இருக்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம்ல. அப்படி கூட நினச்சிக்க ஓகே. எனக்கு கவலையில் எனக்கு கூட அந்தளவுக்கு பிடிக்கும் ஜங்கா. ஐ லவ் யூ லார்ஜ் ஜங்கா ஓகேவா. நான் வெயிட் பண்ணுறேன். கோஸ்டாரிக்கா கேஎம் குரூப் ஓகேவா. இதான் இந்த வீட்டோட நேம். இப்போ சொன்னாலே இப்போ இந்த குரூப் நேம் சொன்னாலே என்னோட வீட்டோட அட்ரஸ் நீ கண்டுபிடிச்சலாம் ஓகேவா. நீ வரும்போது நான் வெயிட் பண்ண ஓகேவா. நீ எவ்வளோ வருஷத்துக்கு கழிச்சிட்டு வந்தாலும் சரி, நான் உனக்காக அப்படியே உன்னோட லவ்வோட நான் வெயிட் பண்ணிப்பேன் ஓகேவா. நீ என் மனசில் அப்படியே தான் இருப்பேன், நான் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆக மாட்டேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கம் பேக் ஓகேவா. அப்புறம் பை யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் எழுதியிருக்காங்க. நீ வரும்போது என்னை வந்துட்டு கண்டிப்பாக என்னோட அப்பா அம்மா சண்டை போட்டு யாரும் அக்செப்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நீ வந்துட்டு என் சண்டை போட்டு தூக்கிட்டு வரணும் ஓகேவா. நீ கூப்பிட்டா உடனே வந்துடுவேன். ஆனால் எனக்கு ஃபேமிலியோட ரெப்புடேஷன் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஃபேமிலி எல்லோரும் சம்மதிச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக அந்த டைம் அவங்க நோ சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து என்னோட ஸ்டேட்டஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒரு இல்லவே இல்லை. அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு நீ மட்டும் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. லவ்வும் எனக்கு நீயும் தான் இம்பார்ட்டன்ட்டு. என்னால் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா என்னை விட்டு கொடுத்துட்டு நினைக்காத ஓகேவா. கொண்டுட்டு ஒன்று நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் ஓகேவா. நீ ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஜம்கா இருந்தாலும் சரி, எனக்கு நீ எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் ஜம்கா மட்டும் தான் இருக்கணும் ஓகே. வேறு எதுவும் நான் உன்ட்டு எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு லவ்வும் ஒன்றையும் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ நீ வந்துட்டு எங்கள் அப்பா மட்டும் என்னோடய ஃபேமிலியில் சண்டை போட்டாலும் எனக்கு ஒரு சமாதானமாக பேசிப்பார். சமாதானம் பண்ண முடியலனாக்கா என்னை சண்டை போட்டு தூக்கிட்டு வந்துரு சரியா. நீ கூப்பிட்டா ஓடி வந்துடுவான்னு சொல்லிட்டு வாங்க. ஜிம்மில் அடிச்சிருக்காங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. அது வரைக்கும் 3 years லவ் பண்ண முடியா. அந்த மெமரி சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுற போனோம். சீக்கிரம் வரையா சரியா வந்துடணும் ஓகே. நான் வந்து அட்ரஸ் கொடுத்துட்டேன், கண்ட்ரி நேம் சொல்லிட்டேன் ஓகேவா. நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக. உன்னோட நினச்சிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் சீக்கிரமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினி தான் ஐ லவ் யூ சொல்லிட்டு அந்த கிஸ் பண்ணியிருக்காரு. அந்த கிஸ்ஸோட அந்த இது கூட இருந்திருக்கு, லிப் மார்க் கூட இருந்திருக்கும். பார்க்குறாங்க ஜங்கு அதை படித்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்படி தான் என்னை லவ் பண்ணுவேன், உன்னோட வேல்யூட என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியல. என் ஃபேமிலி மெம்பர்ஸோட பார்க்குறப்போ தெரிஞ்சுப்பாங்க நான் ஏன் உன் 8 years லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் ஓகேவா. ஆனால் அதை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் ஓகே சொல்லிட்டு அந்த ஜங்கு தான் லெட்டர் ஹக் படிக்கிறாங்க. எப்படி எழுதிருக்கான் பாரு என்னை பற்றி சொல்லிட்டு. நான் ஒரு விஷயம் மட்டும் தெரியுமா, உண்மை சொல்லவா நான் உனக்கு ஒரு அர்த்தான பாசம் இல்லைன்னு எனக்கு தோணும். என்னை அந்தளவுக்கு பியூர் ஜம்ப் பாசண்டா அப்படி சொல்லிட்டு ஜம்ப் நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் தான் ஓகேவா. ஐம் சாரி என்கிட்ட சொல்லிட பற்றி என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதை சொன்ன பாசிட்டிவ் என்ன சொல்லாமல் இருந்தேன். இதனால் சொல்லாமல் இருந்தேன் தெரியல. சரி ஓகே வந்து பார்த்துருக்கேன். நீ எனக்கு தான் ஓகேவா. என்ன தாண்டி உன்னை வேறு யாரும் எடுத்துக்க முடியாது ஓகேவா. நீ அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக லெட்டர் பேக் பண்ணிவிட்டு அப்படி கிளம்ப ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. சொல்லி அவங்க காசு சொல்கிறாங்கக்கா எங்கே இருக்கா சொல்கிறாங்க. எங்கே இருக்கேன் வீட்டில் தான் சொல்கிறாங்க. சரி வரியா ஜிம்னு பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்னையா சொல்கிறாங்க. ஏன்டா நான் ஃபஸ்ட் வந்துட்டு கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது வந்து கேட்டுக்கலாம். நீ வா சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறேன். இப்போ காயும் ஜெக்கும் தான் வராங்க. எங்கள் அக்கா ஒரு பெரிய கிரவுண்டு எம்டி கிரவுண்டு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பெரிய செட்டு நின்றுருக்கு. இப்போ காய் பார்க்குறாங்க. செட்டில் போகிறோமா ஆமாம் சொல்லிட்டாங்க. என் ஜிம்மில் கூட்டிகிட்டு வரதுக்காக செட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க அவ்வளோ லவ் சொல்லிட்டாங்க. ரொம்ப சொல்லிட்டாங்க. அப்படி சண்டை போட்டால் இதுக்கு ஹார்ட் பண்ணால் சொல்கிறாங்க. அது பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு தெரியல டேக் டைப் எனக்கு இன்செக்யூராக இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடுறா அப்படி சொல்கிறாங்க. சரிவா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் செட்டில் உட்காராங்க. அம்மா எனக்கு டவுட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்கிட்ட சண்டை போட்டானா ஓகே, ஏன் என்கிட்ட கூட சண்டை என்ன பிரச்சனை, ஏன் என்கிட்ட சண்டை போடலை ஆனால் என்கிட்ட ஏன் பேசலை, என்கிட்ட என்னக்கிட்ட யோனிச்சிருக்கிட்ட ஜாக்சன் யார்கிட்டையும் பேசாமல் எதுக்கு நம்பரை மாற்றினா. சரி அவன் மாத்திரனா இந்த தேவும் மாற்றிட்டான், நம்பர் மாற்றிட்டானுங்க. ஆஜி உட்காந்து எதுலையுமே இல்லை. அவனுக்கு கான்டாக்ட் பண்ணல. அவனுக்கு எங்கே இருக்கானுங்க சொல்கிறாங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எவ்வளோ கொஸ்டின் கேட்பேன். அவங்க இருக்கிற பேசுறது தெரியும் ஓகேவா. நம்ம போகலாம் சொல்கிறாங்க. அதை சொல்லேண்டா சொல்கிறாங்க. கேபி குரூப் கேள்விப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. அது வேர்ல்டு டாப்பஸ்ட் நம்பர் 1 கம்பெனி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது பில்லியனர் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கும் சொல்கிறாங்க. அவங்க தான் கேபி குரூப் உனக்கு சர்நேம் தோணலையா சொல்கிறாங்க. சர்நேம் சொல்கிறாங்க. கிம் டேயாங் பார் ஜிமின்
ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் டே காய்கறி மாதிரி என்ன சொல்கிறாங்க, டே என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்கடா, அவ்வளோ பெரிய ஃபேமிலி பசங்களோட அவங்க 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் நம்ம கூட கெஸ் பண்ணோம், இவங்க கொஞ்சம் பணக்கார பசங்க தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு பில்லியனாக சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இல்லை டே கூட கொஞ்சம் மாடலாக ஒரு மாதிரி இருப்பானா ட்ரெஸ் பண்ணுவோம், ஆனால் ஜிம் ரொம்ப சிம்பிளாக இருப்பானே, ஒரு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருப்பானே சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்ட ரொம்ப கேஷுவலாக. ஆமாம் அதுவும் நேச்சர் அப்படி சொல்கிறாங்க. அச்சுவலி நம்பிங்களா இந்த குட்டி வாண்டு அவ்வளோ பெரிய ஃபேமிலி பையனடா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே காய்கறி மாதிரி இருக்குது, எப்படி என்ன லவ் பண்ணியிருக்கான் பார்த்தியா சொல்கிறாங்க. லவ்வுக்கு ஸ்டேட்டஸ் ஒரு விஷயம் இல்லைன்னு தெரியும், ஆனால் ஜெமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவள் இடத்த தாண்டி அப்படி சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன் ஞாபகம் இருக்கா நம்மளோட மீட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜெட்டு மூவ் ஆகுது, இப்போ நம்ம ஜவுக்கா அவள் லைஃப்பில் நம்ம ஜெமின் எப்படி மீட் பண்ணாங்கன்றதை சொல்ல போகிறா நினைக்கிறாங்க. அப்படி ஸ்டோரி வரும். ஓகேவா? இப்போ 3 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கலாண்டா, ஒரு பெரிய கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு 5 பசங்க ஒன்றாவே வந்திருக்காங்க. ஸ்கூல் படித்தவங்க அப்படியே காலேஜ் வந்துட்டோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு பசங்க பார்க்குறாங்க. ஏன்டா அங்கே வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பிடிக்கணுமா சொல்கிறாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம தான் 5 பேர் இருக்குமா சொல்கிறாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம், யாரும் வருவாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமில் 2 பசங்க என்ட்ரி ஆகுறாங்க. எல்லோரும் ஆண் பார்த்துருக்காங்க. அந்த பசங்களில் அவ்வளோ அழகாக அந்த பசங்க என்ட்ரி ஆகிருக்காங்க. 2 பசங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு சங்கு டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எங்கே உட்காரலாம் அப்படி சொல்கிறாங்க. அதோ அந்த டெஸ்க்கு உட்காரலாம் வாசிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ 2 பசங்க உட்காராங்க. பார்த்தா செம்ம இருக்காங்க. ஒரு பையன் பார்க்க ஒரு மாடல் மாதிரி அழகாக இருக்கா, இன்னொரு பக்கம் பார்க்க இன்னொரு பையன் பார்த்தா குட்டியாக ஏஞ்சல் மாதிரி அழகாக இருக்கா. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, குறுக்குன்னு வச்சுக்கல் வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பசங்க திரும்பி பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க. என்ன குறுக்குன்னு பார்க்குறா சொல்கிறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது அப்படி கேட்குறாங்க. பார்க்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. அது பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. ஷையா சொல்லி கேட்குறாங்க. ஷை ஒன்று அப்படி திரும்பிக்கிறாங்க. இப்போது ஒரு பசங்க பார்க்குறாங்க. என்ன சீஸ் கேட்குறாங்க. டேட்டி எங்கே பாருங்க பார்க்குறாங்க நம்மள சொல்கிறாங்க. பார்க்குறாங்க சொல்லிட்டு சிட்டே திரும்புறாங்க. டே பார்த்தா கண்ணு அப்படி கோவமாக இருக்குது, ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க. இதெல்லாம் முறைச்சி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சரி இருக்கிட்ட போய் பேச சொல்லிட்டு பசங்க வராங்க. ஹாய் ஐ மேக்கப் சொல்கிறாங்க. மேக்கப் சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. என்னடா ஓகேன்னு சொல்கிறாங்க. நேம் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி டேவ் பார்க்குறாங்க. அங்கே ஜிமின் டேடா ஓகேவா. ஜிமின் டேவ் பார்க்குறாங்க. சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படி சார்கிட்ட கேட்டதை சொல்லுவீங்களோ யார் அப்படி கேட்குறாங்க. சோல்மேட் சொல்கிறாங்க. சோல்மேட் அம்மா சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்க பார்க்குறாங்க. உங்கள் பேர் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் தான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்க பார்க்குறேன் நீ சொல்கிறாங்க. கிம் டேங் பார் ஜிமின் சரியா சொல்கிறாங்க. கிம் டேங் பார் ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் என்னடா நீங்கள் இங்கே உள்ள பசங்க தானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை பேசுறது ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொரியன்னு சொல்கிறாங்க. இல்லையே நல்லா தான் இருக்குது, ஃப்ளூயண்ட்டாக தான் பேசுகிறோம் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சும்மா டே லைட்டாக ஸ்மெல் பண்ணிச்சாங்க. ஆமாம் நீங்கள் என்ன அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க எங்கிட்ட வந்து பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தா சொல்கிறாங்க. ஒன்றாவா? ஆமாம் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். அப்புறம் அவன் பேர் வந்து காய், அவன் பேர் ஜாக்சன், அவன் பேர் வந்து என்மு, அப்புறம் என் பேர் மெக்கு, அவன் பேர் ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. நாங்கள் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா 5 பேர் ஒன்றா வந்துட்டீங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தேவையில்ல சொல்கிறாங்க. இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேர் ஆட் பண்ண நினைக்கிறோம் சொல்கிறாங்க. 2 பேரை யார் கேட்குறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. நாங்களாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சேர்ந்துக்க மாட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மெக்க பார்க்குறேன் நாங்கள் விட மாட்டோமே, நாங்கள் சேர்த்து போமே சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் கிட்ட வராங்க. ஓ இவன் பேர் என்ன சொல்கிறாங்க. இப்போ தானேங்க சொன்னேன் என் பேர் பார்ச்சிமின்னு சொல்லிட்டு. சரிங்க ஏன் இன்னொரு டைம் சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. சரி உங்கள் பேர் என்ன சொல்கிறாங்க. என் பேர் காய் சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. கிம் காய் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சரி தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படி இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் காயை சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி அழகாக இருக்கேனா சொல்கிறாங்க. சரி ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த அவர் தவிர சொல்கிறாங்க. எவர் சொல்கிறாங்க. அங்கே பார்த்து அவர் பாஸ் அப்படி கோல்டாக உட்காந்துருக்காங்க. எப்படியாக்க புக்ஸை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்லிடாது அவங்க கோவம் வர சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் கோல்டு டைப்பாக சொல்கிறாங்க. கோல்டு அவங்க சொல்கிறாங்க. பேர் ஜான் அவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் கோல்டு நல்லா டாப்பர் நல்லா படிப்பாக சொல்கிறாங்க. ஓ அப்படியோ சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீங்கள் பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணுமா ஹாய் ஹலோ சொல்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோதானா அப்படி சொல்கிறாங்க. இப்போது அது வர டே தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே பேசிட்டே எல்லாருக்கிட்டையும் யார் நல்ல ஃப்ரெண்டே பேசுகிறாங்க பாரு எல்லாத்தையும் பேசிட்டே நம்ம பேசலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம் சொல்லிட்டு ஜிம் சொல்ல டே பார்க்குறாங்க. ஏன் நம்ம 2 பேர் மட்டும் போகணும் பார்த்தா தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்ம 2 பேர் மட்டும் எப்படி தனியாக பேசிட்டு இருக்க முடியும், அவங்கள்ட்ட பேசலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் பாரு அவங்க நல்லா பேசுகிறாங்க ஒரு ஃபன்னாக இருக்காங்க ஜிம்னு சொல்ல. இப்போது காய் பார்க்குறாங்க. உனக்கு என்கிட்ட ஃப்ரெண்டாக நான் வந்து ஃப்ரெண்டாக நல்லா பேசுவேன் நான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஃப்ரெண்டாக இல்லாமல் காய் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் ஜீவில் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ஏன் அவங்க என்ன குறுக்குன்னு பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. தெரியலையே சொல்லிட்டு நீ கேள்வி சொல்லிட்டாங்க. பேர் என்ன சொல்கிறாங்க. என்னும் சொல்கிறாங்க. என்னும் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு கூப்பிட்டது என்ன பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்ன குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. அழகாக அந்த பார்க்க தான் செய்வோம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையே போயிடுது. டேட்டி என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. எதுக்கு முறைக்கிறா சொல்கிறாங்க. அழகான சொன்ன அது தப்பா ஃப்ரெண்டு அழகான சொல்லக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவன் டே பார்க்குறாங்க. இல்லை சும்மா சொல்கிறாங்க. ஏன்னீங்கன்னா உங்களுக்கு பாடி கார்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாடி கார்டில்
இல்லை இவனுக்கு எல்லாமே ஃப்ரெண்டு அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இவங்க தான் சொல்கிறாங்க. உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க அத்தை பையன் மாமா பையன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. பரவாயில்லையே வரும்போது உங்களோட ஃபேமிலியில் கூட்டிகிட்டு வந்துட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, காய் நாங்கள் வரவா சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ காய் எஞ்சி வராங்க. ஹாய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு என்னக்கிட்ட ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. ஜிமின் என்ன வந்து ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. குட்டி ஹேண்டாக இருக்கிறதால ஒரு ஹேண்டை வச்சுக்கிறாங்க. அழகாக இருக்கும் ஹேண்டு சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி பர்ஸாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஹேண்டை விடு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு அத்தை சொல்கிறாங்க ஹேண்டை விடு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு சரி ஓகே ஜிமின் ஹேண்ட் ட்ரை பண்ணுறாங்க. என்ன பார்த்தா ஹேண்டை பிடிச்சி விளையாடுறாரு. இல்லை உன் ஹேண்ட் அழகாக இருக்க விட மாட்டா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. அச்சு வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஹேண்டை விடுங்க சொல்லிட்டு எடுத்து விட்டுறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. உங்களுக்கு பர்ஸ் வாங்குதா சொல்கிறாங்க. பர்ஸு இல்லை நியூவாக இருக்கீங்க இல்லையா சொல்கிறாங்க. இது ரெண்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸில் நியூவாக தானே இன்ட்ரோ ஆக முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அது டேட்டேக்கு எம்எல்ஏ ரொம்ப பாஸ் ஆச்சு அதான் சொல்கிறாங்க. ஓ டேட்டே சொல்கிறாங்க. நான் அப்படி தான் கூப்பிட சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. இங்கே உட்கார சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குற நானும் தான் உட்கார சொல்லிட்டு மெக்கும் என்ன உட்காராங்க. அப்புறம் காய் நம்ம ஜாக்சன் அதுக்கப்புறம் ஜம்கு 3 பேர் அங்கே உட்காந்துறாங்க. இவங்க பேர் உட்காந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கிளாஸுக்கு சாரி வராங்க. வந்து இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க பேரை இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ஜங்கோட வயசு இப்போ ஜிம் ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. ஐம் ஜான் ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் டேக்கு இமிட்டேட் பண்ணிட்டாங்க. டேட்டிங்க பாரு ஐம் ஜான் ஜங்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்ல டேக்கு சிரிப்பு வந்துட்டு இப்போ சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுறா சொல்லிட்டு டேட்டி பார்த்து எல்லாரும் எப்படி சாப்பிட்டா சொல்லிட்டாங்க. அவன் சொல்லிட்டான் பாரு எப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் இமிட்டேட் பண்ணி அந்த பக்கம் ஜங்கு பார்த்துறாங்க. அது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்த்து முறைக்கிறாங்க. காய் பார்க்குறேன் டேட்டியை முறைக்காதரா அவன் வந்து சும்மா விளையாட்டு பையன் சின்ன பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஏன் நம்ம வயசு தான் நம்ம வயசு தான் அவன் சின்ன பையன் மாதிரி இருக்கா. நீ பாரு எல்லாரோட பார்க்கறதுக்கு அவன் வந்து குட்டி பையன் மாதிரி இருக்குது. நீ எதுவும் திட்டாத சொல்கிறாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆமாண்டா அவன் சின்ன பையன் இருக்கா விட்டு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜாக் அப்படி சொல்கிறாங்க. ஜாக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு எனக்கு கூப்பிட்ற ஜாக்கு சொல்லிட்டு என்ன ஜிமின்னு சொல்லி என்ன ஜாக் அப்படி ஜிம்னு கேட்க நீ என்ன டேஸ்ட் பண்ணியா சொல்கிறாங்க. இல்லையே ஜிம்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. பாரு அவன் டேஸ்ட் பண்ணலையா சொல்கிறாங்க. போய் சொல்கிறத அவனை டேஸ்ட் பண்ண தெரியும் சொல்கிறாங்க. சரி விட்டுறா அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் லஞ்ச் டைம் தான். ஜிமின்ட்டே உட்காராங்க. இப்போது காய் மக்கள் பார்க்குறேன் அங்கே உட்காருங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. வாங்க அங்கே உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிமின்ட்டே பார்த்தா ஃபுட்டு நிறைய வாங்கி வச்சுருக்காங்க பிளேட்டில். ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. வேணாட்டி எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஏய் உனக்கு என்ன கீரை சாப்பிட்றது கஷ்டம் சொல்கிறாங்க. கீரை நல்லா இருக்காது கசக்கும் சொல்கிறாங்க. கீரை கசக்காது பார்க்க தான் பச்சை கலர் இருக்கும். ஓகே சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டா சொல்கிறாங்க. சாப்பிடு ஜிம்மின்னு சொல்லிட்டு டே திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஜிம்னு கோச்சிக்கிறாங்க. இப்போ சாப்பிட்றத சொல்லிட்டு ஜிம் டே கேட்க ஜிம் தான் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் மவுத்து கொஞ்சம் அப்படி கிரிப்படி பிடிக்கிறாங்க. டக்குனு மவுத்து ஓப்பன் ஆகுது. அப்படி கீரை எடுத்து ஃபிட் பண்ணிட்டாங்க. சாப்பிட சொல்லிட்டாங்க. ஐயோ ஜிம்மில் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பேச ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காய் மெக்கு ரொம்ப சிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க இந்த டேபிளுக்கு வராங்க. நம்ம ஜங்கும் சேர்த்து எல்லோரும் வராங்க. வந்து உட்காராங்க. என்ன பண்ணுற டேங்க நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. இல்லை அவனுக்கு கீரைனா பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஹெல்த்தியானது தானே அதை பிடிக்க மாட்டேங்குது. எப்படி கொடுக்க தெரியல அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறாங்க. ஓ சாருக்கு இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்கா சொல்கிறாங்க. பிடிவாத பிடிக்கிற ஹேபிட்லாம். ஆமாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிவாத பிடிப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரைடு சிக்கன் எல்லாம் சாப்பிடுவோம் மற்றெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம தான் ஜிம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் ஆக்காட்ட சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. எதுவும் அது எப்படின்னா குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. வாவ் பரவாயில்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரே ஃபேமிலியால் அப்படி இருக்காங்க போல சொல்லிட்டு இப்போ ஜிமின்னா இப்போ என்ன டேர்ன் சொல்லிட்டாங்க. இது ஒன்றுட்டானா ஆமாம் தான் உனக்கு இது பிடிக்காத நீ சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வேணாண்டா எனக்கு கேப்பேஜ் பிடிக்காதா வேணாண்டா சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு மட்டும் கொடுக்கலாம் இந்த ஆசை ஜிமின் தான் வந்துட்டு இப்போ ஃபோர்ஸ் பண்ணி டேக்கு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ டேவும் சாப்பிட்றாங்க. 2 பேர் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. பார்க்கறது அந்த பாண்டிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ யாரும் ஜங்கு வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த ஜிமின் பண்ணுற ஒவ்வொன்றும் சேட்டை பண்ணுறது அழகாக இருக்குது. 2 பேர் ஃபைனல் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சு டேக்கு ஒரு கால் வருது. டே பார்க்குறாங்க. வா சொல்லி ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க பார்க்குறாங்க எங்கடா போகிறாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லி பார்த்துருக்காங்க. தூரமாக போனால் நம்ம ஜிம்மின் டேவ் தான் நின்றுருக்காங்க. அங்கே வந்து வீடியோ காலை நம்ம ஜின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க தெரியல. பேசுகிறாங்க ஃபோனில் மட்டும் தெரியுது. இவங்கலாம் பார்க்குறாங்க நின்று இந்த பக்கம் ஜிமின் பேசிருக்காங்க. ஜின்னா என்கிட்ட நிறைய எங்கள் பாருங்க காலேஜ் பார்த்தீங்களா அப்படி இருக்க சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. டேவும் பேசிட்டு இருக்காங்க. டே பத்திரமா இருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபோனில் ஜிமின் டேவும் ஃபோன் கட் பண்ணிட்டு கிளாஸ் ரூம் போகிறாங்க. இவங்களும் கிளாஸ் ரூம் வந்துட்டாங்க. அப்புறம் நான் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க வீட்டிலேருந்து வந்திருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஹாஸ்டல் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ஆமாம் நாங்கள் வீட்டில் லாங்கில் இருக்குது. நாங்கள் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. நாங்களும் ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. நீங்களும் ஹாஸ்டல் ஆமாம் நாங்கள் வந்து பூசானு டேக்கு அப்படி சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்கனாக்கா ஒரு ஹாஸ்டல் சேர போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு ஃபைனலாக இந்த காலேஜ் விட்டு ஹாஸ்டலில் வராங்க. யாருக்கும் நினச்சிருக்காங்க. எப்போ தான் ரூம் வந்து பிரிக்கிறாங்க. லக்கேஜ் அங்கே தான் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரூம் வந்து பிரித்து விட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரே ரூம் டேக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம் பார்க்குறாங்க. டே நீ தான் எனக்கு டே ஜிம் சொல்ல இப்போ நம்ம மற்றவங்களும் பார்க்குறாங்க. உன் டே உனக்கு தானே சொல்கிறாங்க. ஆமாம் என் டே எனக்கு மட்டும் தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம் லக்கேஜ் எடுத்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கும் காய்க்கும் ஒரே ரூம் தான். காயும் ஜங்கும் ஒரு ரூம் போயிடறாங்க. அதுக்கப்புறம் மெக்கு அதுக்கப்புறம் ஜாக்சன் ஒரு ரூமு அப்புறம் என்னும் இன்னொரு பையன் ஒரு ரூம் இப்படி எல்லாருக்கும் ஒரு ரூம் பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைனலாக
இவங்க யாருமே கிளாஸ் ரூம் அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்கடா, அதான் ஹாஸ்டல் ரூமில் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, போன பெட்டில் படுத்துக்கிறாங்க. இருடா லக்கேஜை செட் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ பண்ண சார் ஜிம் படுத்துக்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சார். இந்த பக்கம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் காய் மேக்கில் வெளில போகிறாங்க. டேங்க அப்படி தான் கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க இதெல்லாம் வேணும் மாட்டே வெளில போகிறோம் வாங்கிட்டு வருவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாங்கிட்டு வாங்க நான் தரேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மணி தரேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டாங்க. ஜிம்னு அடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. டே பார்க்குறாங்க. கடவுளே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டேட்டி ஈர சொல்கிறாங்க பாரு, ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை சிப்ஸ் வாங்கிக்கோங்க, அப்புறம் சொல்கிறாங்க ஸ்ப்ரிங் ரோல் வாங்கிக்கோங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. டே என்னடா இவ்வளோ சொல்கிற அப்படி கேட்குறாங்க. சாப்பிட தான் சொல்கிறாங்க. ஐயோ அவ்வளோதான் வாங்கிட்டு வரக்கூடாது, ஓகே ஹாஸ்டலில் அவ்வளோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ வந்துட்டு கொஞ்சம் அளவாகவே சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் வேணாங்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. டேட்டே எனக்கு வேணும் போக சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி ஓகே கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க சொல்கிறாங்க. மணி வந்து டே தான் விட்டுருந்தாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே போயிட்டு வரோம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறவங்க உனக்கு இது வேண்டாம் வா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு வேணாம் நீ வாங்கிட்டு வரல அதே சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. நான் தரமாட்டேனே சொல்கிறாங்க. தரமாட்டேன் சொல்கிறாங்க. சரி டே விட்டுறாங்க. ஃபைனல் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பெட்டில் உட்காந்துருக்காங்க. டே இந்த ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. இப்போ டேஸ்ட் பார்க்குறேன் எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ தானே தரமாட்டேன் சொல்லிட்டு சும்மா சொன்னேன் சாரி இங்கே வா ஜிம்மில் அப்போ டேக்கு ஃபிட் பண்ணுறாங்க. அப்படியே சாப்பிட்டாங்க. டே ஜிம் ஃபிட் பண்ணும்போது ஒருத்திங்க ஃபிங்கர் கடிச்சு விட்டாங்க. ஜிம்மில் கத்திடுறாங்க. அம்மா சொல்லிட்டு கத்திடுறாங்க. இப்போது பக்கத்தில் இருந்தால் டே காய் நம்ம காய்க்கும் சவுண்டு கேட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜிம் டேக்கும் ஆக்கரை போயிட்டு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்டு ஒரு மாதிரி விட பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை என் டே ஹேண்டு கடிச்சிட்டான் சொல்கிறாங்க. ஹேண்டு எதுக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா என்னை ஃபீட் பண்ணி விட்டான் அதனால் கொஞ்சம் நான் சும்மா ஃபைட் பண்ணி விளையாட்டா சொல்கிறாங்க. ஓ அப்படியா பரவாயில்ல எனக்கு ஒரு பார்க்குறவங்க பிடிச்சிருக்கு. அத்தை பசங்க மாமா பசங்க இப்படி இருப்பாங்களா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்குலாம் யாரும் இல்லை சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஓ அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா சும்மா ஃபன் பண்ணிட்டு பேசலாமா சொல்கிறாங்க. வாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போது காய் ஜிம்ட்டு பயங்கர ஃபன் பண்ணுறாரு. ஜிம்மில் காய் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஹைஃபைலாம் விளையாட்டு என்னமோ பேசிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. டேப்பை ரெண்டு பேரும் மாறி பார்த்துட்டு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறீங்க என்னடா சவுண்டு சொல்லிட்டு என்ன வந்து பார்க்குறாங்க. காய் என்னடா பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது சும்மா பேசிட்டு இருக்காங்க. சொல்லி மொத்தம் கேங்குமே இந்த ரூம்குள்ளே தான் வந்திருக்கு. ஜாக்சன் வந்திருக்காரு, மெக்கு வந்திருக்காரு, நம்ம ஜங்கை தவிர இவங்களும் ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்த்தா ரூமில் தனியாக உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டை காண சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஃப்ரெண்டு இல்லையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்க நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டு தான். ஓகே 7 மெம்பர்ஸும் ஃப்ரெண்டு தான். நீங்கள் வந்துட்டு பேசுங்க அவங்கள்ட்ட பேசுங்க நல்லா பேசுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் யார் ஜான் ஜங்குக்கு அப்படி கேட்குறாங்க. நீ எல்லாம் ஜான் ஜங்கு சொல்கிறேன் அவன் பேர் ஜேகே நாங்கள் கூப்பிடுவோம் ஜேகேன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்க் வந்துட்டு ஒரு இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படி தான் இருப்பான் ஸ்டார்டிங்கில் பேசணும் நல்லா பேசுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நான் வேணா போய் கூட்டிகிட்டு வரவா சொல்கிறாங்க. அவன் வரமாட்டா சொல்கிறாங்க. நான் போய் கூட்டிகிட்டு நான் வந்து கூப்பிட்டு பார்க்குறேன். ஜிம் போகிறாங்க. போயிட்டு ஜங்க் ரூம் போகிறாங்க. போய்ட்டு ரூம் நாக் பண்ணுறாங்க. கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் இருக்காங்க. ரூம் பார்க்க ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் வரீங்களா நாங்களாம் ப்ளே பண்ணுறோம் நீங்களும் வரீங்களா ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஒர்க்கா என்ன ஒர்க்கு ஜிம்னு கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஸ்டடி ஒர்க் சொல்கிறாங்க. அட கடவுளே இன்றைக்கி தானே காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே ஸ்டடி ஒர்க் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் வரேன் போக சொல்கிறாங்க. வர மாட்டிங்களா ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே ஜிம்முக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு போகிற ஜங்க் இப்போ ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. அப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் கிளாஸ் ரூமில் காய் ஜிம்மில் பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க. அவங்க ஃபன் பண்ணுறது எல்லாம் சிரிப்பாங்க. டேக்கு வந்து ஜிம்மில் ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. டே தான் வச்சுக்கணும் அவங்க ஜிம்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. டேங் சொல்கிறாங்க. சொல்லு என்ன சொல்கிறாங்க. நான் கேட்குற தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களுக்கு ஜிமினை வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஃபேமிலி மெம்பர் சின்ன வயசுல ஒன்றா வளர்ந்துருக்கோம். அவன் ஹாப்பினஸ் தான் ஹாப்பினஸ் அவ்வளோதான் சொல்கிறாங்க. சோல்மேட் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நினச்சிருப்பாரு. டே வந்து வச்சுக்காங்க. அவன் பார்த்துட்டு அவர் வேறு மாதிரி நினச்சிருப்பாரு. இந்த பக்கம் ஜிம்மில் எல்லாரும் கூட ஃபன் பண்ணிருக்காங்க. எங்கே உட்கார காய் டெஸ்ட்டில் காய்க்கு பக்கத்தில் ஜிம்முக்கு பக்கத்தில் ஜங்கு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜாக்சன் உட்காந்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் பார்த்தா மெக்கு என்னமோ டே 3 பேர் உட்காந்துருக்காங்க. மெக்கு தான் டே கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேவும் எங்கே படித்தேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சும்மா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் தான் ஜிம்மில் வந்து டெக்னிஷ் பண்ணேன். நம்ம ஜிம் போட்டு ஜங்கோட லேப்லேயே போய் விழுந்துடுறாங்க. இப்படினாக்கா உட்காந்துருப்பாரு டெஸ்கில் டெக்னிஷ் பண்ணவும் டக்குன்னு ஒரு ஹெட்டை போய்ட்டு நம்ம அப்படியே ஜங்கோட லேப்பில் வச்சுறாங்க. ஜங்கூர் மாதிரி ஸ்டன் ஆகிடும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா ஜிம் வந்து ஹெட்டை வந்துட்டு நம்ம ஜங்கோட லேப்பில் வச்சுட்டு பார்க்குறாங்க டேரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. காய் பார்க்குறாங்க. ஐயோ இவனுக்கு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது யாரும் தொட்டாலும் பிடிக்காது சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. இப்போது ஜிம் தான் வந்துட்டு அச்சோ வந்து காய் இருக்காரே சார் ஜிம்மில் எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தொப்புன்னு ஆகின ஒரு ஹெட் வந்து விழுந்துருது. அவர் லேப்லேயே வந்து விழுது. செக்கி பார்க்குறாங்க. செக்கி பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஐம் சார் ஜங்குக்கு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல தூக்கி விட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சொல்லிட்டு இப்போ ஹேண்டை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. காய் பார்க்க என்னடா எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவான் இவங்க அப்படி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. காய் என்ன சும்மா விட மாட்டா காய் சார் ஜிம் தான் இப்போ காய் வந்து டெக்னிஷ் பண்ணுறாங்க. காய் போய்ட்டு நம்ம ஜாக்சன் விடுறாங்க. ஏன்டா ஏன் வரீங்க சொல்லிட்டு 2 பேரும் பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டேப் வச்சுட்டு இருக்காங்க 2 பேரையும். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு இது இப்போவே ஸ்டடீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் பண்ணுற ஒவ்வொன்றும் பார்த்துருக்காங்க. ரசிச்சு அவருக்கு பிடிக்குது. ஜிம் சேட்டை பண்ணுறதும் துருத்துருன்னு இருக்குதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ் ரூமில் கூட சார் வந்தாங்கனாக்கா காய் ஜிம்
எதனா பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படினாக்கா ஜிம் வந்து காய் எதனா பண்ணிட்டு வரும். காய் வந்து ஜிம்மில் வந்துட்டு இப்படி பேப்பர் தூக்கி போடுறது, இவர் வந்துட்டு இவர் மேலே தூக்கி போடுறதும் இப்படி தான் ஃபன் பண்ணுவாங்க. திட்டுவாங்க, சும்மா எல்லாம் சொல்லுவாங்க, கேட்க மாட்டார். இப்போ நம்ம ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் எந்திரிங்க சொல்லிட்டாங்க, ஜிம்மில் வச்சுட்டாங்க, காய் எந்திரிக்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? நானும் பார்த்துட்டு இருக்கேன், அடிக்கடி கிளாஸ் ரூம் ப்ளே பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. சார் சும்மா ஃபன்னு சொல்கிறாங்க. ஓ ஃபன் பண்ணுறது காலேஜ் வரீங்களா சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க, கிளாஸ் விட்டு வெளிப்போங்க சொல்கிறாங்க. இப்போ டீச்சிங் பார்த்து மறைக்கிறாங்க, டே சாரி சொல்கிறாங்க, உனக்கு அப்புறம் இருக்க சொல்கிறேன், இப்போ வெளில போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் காய் தான் சாரி சார் வெளில போகிறாங்க. இப்போ வெளில போய் நிற்கிறாங்க, பாரு உன்னால தான் தெரியுமா, உன்னால தான்டா சொல்கிறாங்க, உன்னால தான் சொல்கிறாங்க. ஜிமின்டா காய் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எங்கே வந்துட்டு நல்லா ஸ்மெல் வரதா சொல்கிறாங்க, கேன்டீனில் சமோசா பக்கோடா போட்டுருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, சாப்பிட நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஜிம்மி தான் பாக்கெட்டில் வச்சு காய் வச்சு தேடுறாங்க. என்ன கேட்குறாங்க, மணி இருக்கான்னு பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, பாரு என்கிட்ட இருக்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கா, நான் வந்துட்டு எப்போ டே தான் வச்சிருப்பேனா, நான் வச்சிருக்க மாட்டேன், டேக்கிட்டு தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் அது கூட நீ வச்சுக்க மாட்டியா சொல்கிறாங்க. அது அவனே வச்சுப்பான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, காய் போகுமா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, வா நம்ம போகலாம் சொல்லிட்டு அவர் தான் கீழே குனின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி கீழே குனிறாங்க. அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி கொஞ்சமாக கீழே குனிஞ்சு பூனைக்குட்டி மாதிரி அப்படியே போயிடுறாங்க. தவழ்ந்து போய் அங்கே போய் கொஞ்சம் எழுந்திரிச்சு போயிட்டு வா போகலான்னு சொல்கிறாங்க. 2 பேர் போய்ட்டு கேண்டீனில் உட்காராங்க. அங்கே பார்த்தா சூட பக்கோடா பப்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க போய்ட்டு 2 பேர் வாங்கிட்டு டீ பப்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னப்பா கிளாஸ் டைம் வந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. சார் வரல மேம் அப்படி சொல்கிறாங்க. சார் வரல அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு போயிடறாங்க. இவங்க 2 பேர் வாங்கி சூடாக சாப்பிட்ருக்காங்க. பாவல கிளாஸ் ரூமில் யாரும் உட்காந்துருக்காங்க சொல்லிட்டாங்க. அவங்க உட்காந்து போகிறாங்க, நீ சாப்பிட சொல்லிட்டாங்க. 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போது டே தான் ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க மொபைலில், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வெளில கான்னு சொல்லிட்டு தெரியுது. ஜிம் பார்க்குறாங்க, கேன்டீனில் சொல்கிறாங்க, பாரு அடி வாங்குவா மாதிரி தான் வந்துட சொல்கிறாங்க. சார் உன்னை பார்க்குறவங்க வந்துட சொல்கிறாங்க. நான் வந்துடுறேன், நீ வெயிட் பண்ண சொல்லி ஜிமின் 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. டேவும் ஜிம்மியும் காய் நல்லா சாப்பிட்டு பலமாக சொல்கிறாங்க. மௌத்தை தொடச்சிக்கோ சொல்லிட்டு காயும் தொடச்சி விடுறாங்க. மௌத்தை தொடச்சிட்டு போகலாம் சொல்கிறாங்க. 2 பேரும் அதே மாதிரி வந்து நின்றாங்க. இப்போ நம்ம டேங்கிறது பார்த்துருக்காங்க. ஜிம் டே வெட்டி பார்க்குறாங்க. விண்டோ சொல்லியா டே அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. சாரி சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, நீ உனக்கு அவன் பயப்படான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுவான், கொஞ்சம் பேட்டினா தான் அமைதியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக சார் வந்து கிளாஸ் முடிச்சு போகிறப்ப பார்க்குறாங்க, பாருங்கள் இதை லாஸ்ட் வார்னிங் ஓகேவா தெரியும். இந்த வயசில் பசங்க அப்படி தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க சொல்லிட்டு. ஆனால் இது லாஸ்ட் வார்னிங் ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா சார் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன் சாரி சொல்லிட்டாங்க. ஓகே ஜிமின் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட காய் தான் இவ்வளோ வராங்க. இப்போ டே பார்த்து முறைக்கிறாங்க. ஜிமினா டே சொல்லிட்டாங்க, பேசாத சொல்கிறாங்க. சாரி டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. கிளாஸ் டைமில் எதுக்கு ஃபன் பண்ணுறா கேட்குறாங்க. அதுவும் அதுக்கு பேப்பர் எடுத்து மேலே போடுறா சொல்கிறாங்க. அது சும்மா ஃபஸ்ட்டு காய் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இது என்னடா இருக்குது, சும்மா ஃபன்னு தான்டா அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னும் பார்க்குறாங்க, ஆமாம் சும்மா ஃபண்டு தான் விட சொல்கிறாங்க. கிளாஸு கவனிக்கவே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நேர்களை சொல்லித்தர வேலை சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அது என்னது மொத்தத்தில் என்ன சாப்பிட்டா கேட்குறாங்க. அதுவா பக்கோடா டீ அப்புறம் வந்துட்டு பப்ஸு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, இதெல்லாம் போயிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சாப்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்லிட்டு மணி எப்படி கேட்குறாங்க. காய் கொடுத்தா சொல்கிறாங்க. இந்த காய்ட்டு கொடுத்தா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு தப்பாக நினச்சிக்க மாட்டேனா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுங்கிறது வேறு மணின்றது வேறு கூட எப்படி சொல்கிறாங்க. ஜிம் இந்த மணி திப்புறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. குட்டி வண்டி என்ன அப்படி கேட்குறாங்க. இந்த அப்படி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. மணி சொல்கிறாங்க. எதுக்கு, அதை நீ பே பண்ணல டீக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. என்னடா பேசுகிற, நம்ம ஃப்ரெண்டு இதில் போய் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை டே தான் கொடுக்க சொன்னா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறேன், ஏன் டே நாங்கள் வாங்கி தரக்கூடாதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை காய் சொல்லிட்டாங்க. பாரு டே அதெல்லாம் வேண்டாம் ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதை போய் என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு சாப்பிட்ற விஷயம் தானே, அதுக்கு அப்படி கொடுக்குற இந்த இடத்துல போச்சு மின்னி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சரி ஓகே டே ஓகே காய் ஜிம் வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டாங்க. கேன்டீன் போனடா, சும்மா அவனுக்கு தான் சாப்பிட பிடிக்கணும்னு சொன்னால், ஸ்மெல் வருதுன்னு சொன்னால், வாசனை இருக்குன்னு சொன்னால், சரி போனோம் சூடாக போட்டுருந்தாங்களா சாப்பிட்ருந்தோம் சொல்லிட்டு இப்போ காய் சொல்லிட்டாங்க. இப்போது ஜம் பார்க்குறாங்க. அப்படி ஜம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா காய் டே கிட்ட க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அழகாக அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி அரைச்சிக்கிட்டு அவரும் வந்து ரசித்து பார்த்துருக்காங்க. 2 பேருமே க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போது டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமினும் காய் வந்து விளையாட்டுருக்காங்க. இப்போ எங்கனாக்கா அந்த லைப்ரரியில் படிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம ஜிமினாக்கா காய் கூட ப்ளே பண்ணிட்டுருக்காரு. உனக்கு தெரியுமா அந்த ஸ்டோரி தெரியுமா, ஹாரி பாட்டர் ஸ்டோரி தெரியுமா சொல்லிட்டாங்க. ஹாரி பாட்டர் ஆமாம் உனக்கு தெரியுமா சார். ஜிமின் தான் டேட்டு காய்ட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நீ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமினு காய்கிட்ட மெதுவாக ஒரு மெதுவாக சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போது அந்த லைப்ரரியில் பார்க்குறாங்க. சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுக்கு டேரெக்டாக காய் தண்ணி முறைச்சி பார்க்குறவங்க முறைக்கிறான். கண்டிப்பாக அடிச்சிடும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஜிம் பார்க்குறேன்னா காய் போயிட்டாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பக்கத்தில் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. காய் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன சேஸ் கேட்குறாங்க. இல்லை காய் போயிட்டாங்க சொல்கிறாங்க. பாரு இங்கே வரது படிக்கிறாங்க ஓகேவாங்க, சைலன்ஸாக இருக்கணும். படிச்சு மீன் எதுக்காக எப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காது கேட்குறாங்க. அதுவா எனக்கு ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ப்ளே பண்ண பிடிக்கும். ஆமாம் எனக்கு ஃப்ரீடமாக இருக்க ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ஹாஸ்டல் சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஃபன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெக்கே பார்க்குறேன் எப்போவுமே இப்படி தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் எப்போவுமே இப்படி தான், எனக்கு பிடிக்க பிடிக்கும். ஆமாம் உங்களுக்கு வந்து என்கிட்ட பேச பிடிக்காதா, என்கிட்ட யாருக்கிட்டையுமே பேச மாட்டீங்க உண்மையே இருக்கீங்களே
சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க முன்னாள் இல்லை என்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி படிக்கிறீங்களா? அவங்க சொல்கிறாங்க. அப்போ படிங்க சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நான் படிக்க போகல, நான் யார்ட்ட போய்ட்டு ஃபன் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே வாசிட்டு ஹேண்ட் பிடிச்சிருக்காங்க. ஜிம்மு கிட்ட போயிடுறாங்க. ஜேகே ரொம்ப க்ளோஸாக போயிடறாங்க. ஜிம்மில் ஏன்னா ஜேகே எடுத்து ஃபோர்ஸ் அப்படி என்ன சொல்கிறாங்க படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்கும் தெரியல. இது வரைக்கும் டேஸ்ட் ஆன மட்டும் ஜிம்மில் கேட்பாங்க. முதல் தெரியவா ஜேகே சொல்கிற பக்கம் கேட்கணும் தோணுது கேன்னு தெரியல. அது சொல்கிறாங்க படி ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே படி ஃபன் பண்ணுறப்ப ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ போய் நான் ஜிம் அந்த ஒரு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்னே தான் பார்த்துருக்காங்க. அவருக்கு டிஸ்டாக்காக ஜிம்மில் பார்க்குறப்ப ஜிம் ஒவ்வொரு ஃபியூச்சர் திங்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி ஜேகே ஜிம்னே தான் பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக அழகாக அந்த நோஸ் ஐஸாக இருக்கட்டும், அவருக்கு அவ்வளோ குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஜேகேக்கு எதுவும் தெரியல. இது வரைக்கும் யாரையும் பார்த்து வர ஒரு அட்ராக்ஷன் ஒரு அட்மைர் அவர் பார்க்குறப்போ வருது பார்த்துட்டு இருக்காங்க. அவர் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. புக்ஸ் திருப்பி பார்க்குறாங்க. என்ன இருக்குது அப்படி ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்க்கு அதை சிரிப்பே வந்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுற கேட்குறாங்க. இல்லை படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. பாரு இது ஸ்டோரி புக் கிடையாது சரியா, ஜஸ்ட் இது இருக்கா நம்ம ஸ்டடீஸோட புக்ஸ் படி சொல்கிறாங்க. படிக்கணும் தான் ஆசை. புக்கு தந்த மட்டும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. வரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா கேட்குறாங்க. பேசணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து லைப்ரரி தான் உட்காந்துருப்பாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ டே உள்ள ஜம் கதை ஜிம் தேடிப்பாங்க. ஜிம் எங்கே போயிட்டா சொல்கிறாங்க. நான் இங்கே தான் ஜம் இந்த லைப்ரரியில் சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி டக்குன்னு வந்துட்டு இவர் கூட்டு விளையாட பேசிட்டுருப்பாரா அவங்க கூட்டிட்டு போவா அவருக்கு ஒரு மாதிரி டிசன்ட்டு விட்டுறாங்க. இப்போ கிளாஸ் ரூம் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்த்தா நம்ம டே கூட தான் அடிச்சுப்பாரு எப்போவுமே. இது ஜங்குக்கு ரொம்ப தெரியல. ஜிம்மில் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் பண்ணுற ஒவ்வொன்றும் க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குது பேசுதானே. ஜிம்மில்டாக எல்லார்ட்டும் ஒரே மாதிரி பேசுவார். ஃபன் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு விளையாடிட்டே இருப்பார் எப்போதுமே. இதை பார்க்க ஜங்குக்கு அவரே அறியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் வருது. அவர் பண்ணுற பார்க்குறப்போ அவர்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 2 months இருக்குண்ணா. 2 months ஆஃப்டர் தான் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் வந்து கேன்டீன் போய்ட்டு நடந்து வந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி அந்த பக்கம் தான் வந்திருப்பாங்க. லைப்ரரி போய்ட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. ஒரு கேன்டீன் போய்ட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக 2 பேரும் ஒரே பிளேஸ் தான் ஒரே இடத்துல ரீச் ஆகுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கே போகிறான்னு சொல்கிறாங்க. அதுவா கேன்டீன் போனால் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. டேக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்க போனால் சொல்கிறாங்க. டேக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பிடிக்குமா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே வேணுமா சொல்கிறாங்க. வேணும் சொல்கிறாங்க. இருங்க சார் ஜிம் ஓடி போகிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இருங்க சொல்லிட்டு ஜிம் ஓடி போகிறாங்க. என் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு ஒரு நல்ல பர்சன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஓடி போய்ட்டு வந்துறாங்க. நாங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சும்மா கேட்டால் பரவாயில்ல குடிங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே இப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா தேங்க்யூ காய் கூட சொல்லுவாங்க. நான் எப்படி இருக்குது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிக்கும். நான் அப்படி தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பிடிச்சிருக்க மீன் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்க மீன் பிடிச்சிருக்கா அது என்ன சொல்கிறாங்க. பிடிச்சிருக்க மீன் லவ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு மீன் லவ் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. லவ்வா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு என்ன பேசுகிறீங்க. நான் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கூட இப்போ தான் ஃப்ரெண்டில் நல்லா பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன லவ்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தெரியல ஜிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. வேறு யாராவது கன்ஃபர்ஸ் பண்ணுற கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓகேவா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக ஒரு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. ட்ரீம் ஆமாம் எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் ஒரு ட்ரீம் இருக்குது. எங்கள் லவ்வில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும்னு பயமாக இருக்குது. சேம் டைம் லவ்வில் லைஃப்பில் லவ்வும் தேவை தானே இம்பார்ட்டன்ட் தானே. எனக்கு வேணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ண தெரியல. எனக்கு மனசில் ஃபீலிங்ஸ் இருக்கு சொல்லிடுறேன். ஓகே சொல்லிட்டேன். உனக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் வருதோ அப்படி அப்போ சொல்லிட்டு ஓகேவா எனக்கு பிடிச்சிருச்சு ஜிமின் ஐ லவ் யூ சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு போயிடறாங்க கேஷுவலாக. ஜிம்க்கு என்ன அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ ஜிமின் போய்ட்டு டேரக்டாக கிளாஸில் உட்காடுறாங்க. டேட்டி இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் டேஸ்ட் ஜிம் அமைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. ஜங்கோ பார்த்துட்டு நம்ம ஜிம் வந்து ஜங்கோ பார்த்துட்டு இருக்காங்க. திருப்பி பார்த்துட்டு அமைஞ்சிருக்காங்க. என்ன பண்ணா இவன் அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான் சொல்லிட்டு காய் டேரெக்டாக வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. காய் நம்ம கூட சொல்ல சொல்கிறாங்க. அது ஜங்கு கால ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தான் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதான் எனக்கு தான் ஃப்ரெண்டு அவர் சொல்கிறாரு லவ் பண்ணுற சொல்லிட்டு எது சொல்கிறாங்க. ஓ அதுக்கு தான் உன்னை பற்றி வச்சுக்கணும் அவனு பார்த்துருந்தானா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் டெய்லி உன்னை பார்த்துருப்பான். யாரும் இப்படி பார்க்க மாட்டான். டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டான் எப்போவுமே. ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்த்தா அவன் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆனால் நான் பார்த்தேன் கொஞ்சம் வருஷம் நான் பார்த்து தான் இருக்கேன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பற்றி நிறைய கேட்பான். நீ பேசுறது சிரிக்கிறதா உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சிருக்கப்படா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பையன் தான். அவங்க பார்க்க தான் லைட்டாக கூட இருப்பான். அது ரொம்ப நல்ல பையன் தான். அவங்க ட்ரீம் இருக்குது. எனக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிறாங்க. மிடில் கிளாஸ் ஆமாம் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப ட்ரீம் வச்சுருக்காங்க. ஜேகே வந்துட்டு ரொம்ப டேலண்டாக இருக்கானா அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரீம் அச்சீவ் பண்ணுவான். ஃபேமிலியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவான் சொல்லிட்டு அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் அங்கே படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க படிக்கிற காலேஜ் ரொம்ப பெரிய இப்படினாக்கா ரொம்ப பெரிய மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கணும். ஜேகேக்கு கம்பேர் பண்ணும் மற்றவங்களும் கொஞ்சம் அந்த மிடில் கிளாஸில் ஓகே கொஞ்சம் ரிச்சான பசங்க தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கணும். அவங்களுக்கு மொத்த பணத்தையும் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அவங்க கிராண்ட்ஃபா அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஜேகே படிக்க வைக்க.
ஜேக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஆமாம் அவனுக்கு ஒரு ட்ரீமே இருக்குது சொல்கிறாங்க. நான் நினச்சி யாருமே அவ்வளோ ஃபாலோ ஆக மாட்டேன் சொல்லிட்டு அவனை பார்த்துக்கப்புறம் ஃபாலோ ஆகிட்டான். அதுக்கு மேலே ஃபாலோ ஆகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே பார்த்து புக்ஸ் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜிம் உனக்கு பிடிச்சி நம்மகிட்ட ஓகே சொல்லு ஓகேவா இல்லைனாக்கா வேண்டாம், ஏன்னா அவன் படிக்கணும் அவன் ட்ரீம் இருக்குது, அதை வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாதுக்கு தான் ஓகே சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்படிலாம் இது பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்சிருன்னு சொல்லுவேன், நான் சேம் டைம் ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கும் எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு நம்ம காய் தான் ஜிம்முடைய ஹெட்டில் கை வச்சு ரொம்ப ரப் பண்ணி வராங்க. இப்போது ஜிம் ஜேகே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேஸஸ் போக போக நம்ம ஜிம்முக்கு ஜேகே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஜேகே யாரும் பார்க்காதப்போ ஜிம்மில் பார்ப்பாரு. ஜிம் பார்க்குறப்போ ஜேகே ஜிம்மில் தான் பார்த்துருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி இப்படி ஐ கான்டாக்டே போடுறோம். அடிக்கடி சாப்பிட்றப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் பார்க்குறது, ஜிம் ஜேகே பார்க்குறது எப்படி போயிட்டுருக்கா ஜிம்முக்கு எப்படி சொல்லவே தெரியலாச்சும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பிடிச்சிருக்கு. ஜேகே பார்த்தா ஹார்ட் பீட் ரொம்ப ரெஸ்டப் ஆகுது, பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங்லாம் வருது, இது எங்கேருந்து வருது தெரியல ஜிம்னு நினைக்கிறாங்க. பேசாமல் சொல்லி இல்லைம்மா பயமாக இருக்கே, ஏன்னா அவருக்கே ஒரு பயம் இருக்கலாம் கண்டிப்பாக லவ் பண்ணுறதுக்கு, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. சொல்லு காய் சொல்கிறாங்க உனக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. நான் அவட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உண்மையை சொல்லாக்க இப்போ பயமாக தான் இருக்குது. லவ்லே தான் ஹார்ட் ஆகிடணும் பயமாக இருக்குது, செகண்ட் ஸ்டாக் ஆகிடணும் பயமாக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்துட்டு என்ன அறியாமல் லவ் வந்து வந்துருச்சு. அவனை பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங்காக, அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, அதை சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ண அவன் சொல்லுவான், லவ் வந்தால் சொல்லுவான் சொல்கிறாங்க. சரிட்டு ஜம்க்கு வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க கால் ஜாயின் பண்ணி 5 மந்த் ஆகுது. நம்ம செக்கை வந்துட்டு 2 மந்த்ஸாக கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 3 மந்த் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஜிம்மில் லவ் சொல்லவே இல்லை. செக்கைக்கு ஒரு மார்க்கு ஜிம்மில் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணவும் இல்லை. சேம் டைம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணுமா ஜிம்மில் பார்க்குறப்ப ஒரு பிடிச்சிருக்கு, லவ் சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பா நினச்சிருப்பாரு. டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஜிம்மில் வந்துட்டு டே சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க உன்ட்ட சொல்லணும் டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பாசனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. டேக்கு ஃபேஸ் மாறி போயிடுதுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் டே எனக்கு ஒரு பாசனை பிடிச்சிருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு உன்ட்டு தான் சொல்ல நினைக்கிறேன், உன்ட்டு தான் ஷேர் பண்ணும். எனக்கு நம்ம கிளாஸ் பண்ணி ஜம்கா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜம்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. ஜங்கு பேச சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டே ஜங்கா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஜங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு டே, எனக்கு எப்படி சொல்லவே தெரியல, நான் லவ் பண்ணுறேன் டே சொல்கிறாங்க. லவ்வா சொல்கிறாங்க. ஆமாம் டே லவ் பண்ணுறேன் டே, எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் லைஃப்பில் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் உன்ட்டு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நான் என்ன ஜங்காட்ட சொல்லலை அவன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். எனக்கு ஜங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு டே, எனக்கு எப்படி சொல்ல தெரியல, எனக்கு அவர் நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உனக்கு அப்புறம் ஒரு பர்சனை பிடிக்குனாக்கா அது ஜங்கான்னு சொல்லலாம். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. 3 மந்த் ஆகுது. நான் 3 மந்த்தாகவே ஒரு மாதிரி ஃபாலோ ஆகிட்டேன். அதனால எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்காது. லவ்வானே ஃபஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அப்புறம் கன்ஃபார்மாக தெரியுது இப்போ லவ் தான் சொல்லிட்டு எனக்கு ஜங்காவை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லவா கேட்குறாங்க. இப்போது 5 டே பார்க்குறாங்க. நீ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அதுக்கு. ஆமாம் எனக்கு லவ்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு ஜேகேவை பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு ஜேக்கிட்ட சொல்லணும், நான் சொல்லவா டே அப்படி சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. சரி டேக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே அப்படி சொல்லி ஜிம் சொல்லவும் இப்போ நம்ம டே சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ டே ஜிம்னோட டேயோட 6 செகண்ட்ஸ் பண்ணிட்டு ஓடி போகிறாங்க. ஏன்னா வந்து ஒரு பிரேக் ஆகுறா. இப்போ நம்ம ஜம்கா இருப்பாங்கன்னா உங்களை லைப்ரரியில் இருப்பாங்க, இல்லைக்கா டெரஸில் இருப்பாங்க. அவர் மோஸ்ட்லி தனியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ ஜிம் ஓடி வராங்க. ஓடி பார்த்தாக்கா நம்ம ஜங்கு வந்துட்டு டெரஸ் நின்றுருக்காங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் கிட்டே வராங்க. கிட்டே வந்து நின்றுருக்காங்க. ஜங்குக்கு அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் அவசரம் இருக்குது, ஏன்னா ஜங்குக்கிட்ட எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. சொல்லி ஜிமின்னு நான் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் கேட்டீங்களா சொல்கிறாங்க. என்ன கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே. நான் சொன்னேன் உனக்கு லவ் வரவே இல்லையே சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு லவ் வந்துருச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே லவ் வந்துருச்சு ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. சரி அப்புறம் சொல்கிறாங்க. என்ன அப்புறம் சொல்கிறாங்க. இல்லை நீ தான் இவ்வளோ தயங்கி சொல்கிறியே, கன்ஃபார்மாக சொல்கிறியா? இல்லை நான் சொல்லிட்டேன் இருக்காங்க. இல்லை 3 மந்த் எனக்கு தெரியும், நான் 3 மந்த்தாக நான் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஃபீலிங்ஸ் இல்லாமல் நான் சொல்லவே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு. ஜங்குக்கு ஐ லவ் யூ சொல்லி ஜிம்னு ஓடி போயிறாங்க. ஜங்கு பக்கம் இல்லை சொல்கிறாங்க. நான் அப்படி ஜிம்னு ஓடி போயிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 மந்த் ஆஃப்டர் ஜிம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கு ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே சரி ஜங்கு கிளாஸ் ரூம் வராங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ சரியாக உட்காந்துட்டு இருக்காரு. ப்ளஷ்ஷாக இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக. என்ன பார்க்குறேன் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் தான் ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறாங்க. டே கிட்ட போய்ட்டு டே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. சொல்லிட்டேன் டே ஜிம் தான் ஹைட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு கூட வராங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி வெக்கத்தில் சவக்குது, இது ஒரு பக்கம் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் கேட்குறாங்க. டே என்னடா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவன் எதுக்குடா அப்படி வைக்க போடுறான், அதுங்க ஒரு ஃபேஸை காட்ட மாட்டான், என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அவன் ஓகே சொல்லிட்டான். அதுக்கு என்னண்டுக்கு அவனை ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன நடக்குது சொல்கிறாங்க. இப்போ வைக்க சொல்கிறாங்க. ஜிம்னு ஜங்கு லவ் பண்ணுறாங்க சொல்லிடுறாங்க. அது கிளாஸுக்கு தெரிஞ்சிருது.
இப்போல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாய்ப்பட்டு ஜிம் போட்டு டேவோட மடியில் படுத்துக்கிறாங்க. டேனுக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டு ஜிம் சொல்ல இப்போ டே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டேக்கு அந்தளவுக்கு ஒரு நாள் டே ரியாக்ட் பண்ணல. பார்க்குறாங்க எந்திரி சொல்கிறாங்க இன்னும் அப்போ ஜிம்மில் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க ஜிம்மினையே இப்போ காய்கிட்ட கேட்குறாங்க அங்கே பாரு நீ வந்துட்டு ஜிம்மில் அங்கே உட்கார வைக்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க. சரி பண்ணி தானே ஆகணும் சொல்லி நான் வந்து டேக்கிட்ட போயிடுறேன் ஓகேவா நான் அனுப்புகிறேன் சொல்லிட்டு ஜிம்மின் எந்திரி சொல்லிட்டாங்க. நான் எந்திரிக்க வர சொல்கிறாங்க ஒரு ஃபேஸெல்லாம் வைக்கப்படுத்த போது எந்திரி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க வா உன் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்றேன் எந்திரி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கற்று சொல்லிட்டாங்க. இப்போ டேக்கு அப்படியே ஜிம்மில் வந்து டேபிள் மேலே படுத்து ஹெட் வச்சிருப்பாரு லேப்பில் ஒரு ஹேண்ட் வந்து பிடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம காய் வந்து ஒரு எழுப்பிவிடவும் அவர் நம்ம டேவோட ஹேண்ட் வந்து எடுக்கிறாங்க. அப்போ டேக்கு அவரே விட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க காய் தான் இனி இதுக்கப்புறம் உன் பக்கத்தில் தான் உட்காரோம் சரியா அவன் பாய் ஃப்ரெண்ட் உட்காரோம் போ அப்படி சொல்லி தள்ளி விட்டாங்க. ஜிம் பக்கம் வந்துடுறாங்க காய் எப்படி சொல்லிட்டாங்க போடா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வராங்க. இப்போ ஜம்ப் வந்து பார்க்குறாங்க இப்போ கண்ணால் காமிக்கிறாங்க வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு மணி ஹவுஸ் இருக்காங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க வாடா வந்துட்டு உட்கார உட்கார வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகே பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் காய் ஜாக்சன் தான் நீங்கள் உட்காருங்க நான் போகிறேன் சொல்லிட்டு அவருமே டேபிள் டெஸ்க்கு போயிடறாங்க. எல்லாமே டேபிள் டெஸ்க்கில் உட்காந்துருக்காங்க. காய் மெக்கு ஜாக்சன் என்னவோ நம்ம சுட்டி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரே டெஸ்க்குள்ளே 5 பேரும் உட்காந்துட்டாங்க. இந்த டெஸ்க்கை பார்த்தா இவங்க 2 பேர் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்போ நம்ம ஜம்முக்கு அப்படி ஜிம்மில் ஹேண்ட் அப்படி பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு ஜிம்மில் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படி டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் நர்வஸ் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜம்முக்கு ஜிம்மில் பார்க்க ஜம்முக்கு 2 பேர் ஐ கான்டாக்ட் கூட இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ் இதை பார்த்துட்டு இருக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க தப்பாக நினச்சிக்காத அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சரியா இவனுக்கு ஒன்று பிடிச்சி 2 பேர் லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. நான் இது தப்பாக எடுத்துருக்கு என்ன இருக்குது சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க எனக்கு இது ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டே சொல்கிறாங்க கேஷுவலாக. இந்த பக்கம் இவங்களும் பார்க்குறாங்க பார்த்தா 2 பேரும் அப்படி ஐ கான்டாக்டில் மூழ்கி இருக்காங்க. ஒரு மாதிரி ஜம்க்கு அப்படி ஜிம்லேயும் பார்த்துருக்காங்க. ஜம்க்கு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். ஒரு கட்டத்துக்கு மேலே சார் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக உட்காந்தா தப்பாக நினச்சவங்க சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ஜாக்சன் போய் உட்காந்து காய் யாராவது போய் உட்காருங்க சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறேன் நானே போகிறேன் சொல்லிட்டு வந்து உட்காந்துறாங்க. இதான் ஜிம்மில் வந்துருக்கு ஜேகே கூட தள்ளி உட்கார வைக்கிறாங்க நெருக்கமாக. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க காய் என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க உட்காந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம டே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஜிம்மில் டே தான் ஜங்கு தான் உட்காந்துருக்காங்க. ஜம்க்கு அப்படி ஜிம்மில் ஹேண்ட் அப்படி பிடிச்சி வச்சவர் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ரைட் பண்ணுறப்ப தான் ஹேண்ட் விட சொல்லி கேட்குறாங்க விடவே மாட்டாரு. ஜங்கா ஹேண்ட் விட சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சரி விட்டு சொல்கிறாங்க. ஜங்க் கொடுத்துட்டு கீழே டவுன் பண்ணி ஹேண்டில் கிஸ் பண்ணிடுறாரு. லவ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷை இருக்கு ஜங்குக்கு வீட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சரி விட்டுட்டு அவருக்கு சைன் பண்ணி என்ன ரைட் பண்ண சொல்கிறாங்க. ரைட்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் தான் செக் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்து கண்ணை காமிக்கிறாங்க வந்து உட்கார சொல்கிறாங்க. வேணா டே கூட உட்காந்து கிளாஸில் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி செக் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இருக்கட்டும் பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு மாதிரி ஃபேஸ் மாறி போட்டு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் டேவும் எப்போ போல சாப்பிட்ருக்காங்க. டே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. டேவுக்கு என்னாச்சு இந்த சாப்பிட சொல்லி ஜிம்மில் ஃபிட் பண்ணி விடுறாங்க. டேவும் ஃபிட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்க அவருக்கு நம்ம இப்போலாம் ஜிம் நம்மளுக்குலாம் போயிட்டான்ற அவர் ஒரு மாதிரி ஃபிட் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்த்துருக்காங்க. அவருக்கும் ஜிம் பார்த்து உட்காந்து ஆசையாக இருக்கா. நான் டே இருக்கானா இப்போ காய் சொல்கிறாங்க பாருடா அவங்கள்ட்ட போய் அத்தை பசங்க மாமா பசங்க சரியா சின்ன வயசில் வந்துருக்காங்க சடனாக அவங்க லவ் பண்ணுறாங்க. அவன் பக்கத்தில் வந்துட்டு வச்சுக்கேன் டே இன்னும் சீக்கிரம் ஃபீல் பண்ணுவாங்க எப்படியா வந்துட்டு லோன்லேயே இருப்பான் நீ வந்துட்டு கொஞ்சம் விட்டு கூட சொல்லி வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஜேக்கே ஒரு மாதிரி இருக்குது ஓகே சொல்கிறாங்க. இப்போ நைட்டு ஹாஸ்டலில் பார்த்தா நம்ம டே பார்க்குறாங்க. டே ஜிம் எனக்கு ஃபுட்டு வேணும் போய் சாப்பிட்ற சொல்லிட்டாங்க. நோ நீ வா டே சொல்கிறாங்க. எனக்கு வேணாண்டா எனக்கு மதியம் ஸ்டமக் அப்செட்டாக இருக்குது நீ வந்துட்டு போ நீ போய் சாப்பிட சொல்கிறாங்க. நீ சாப்பிட நானும் சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா நீ சாப்பிடு போ சொல்லிட்டு ஜேக்கே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. காய் வந்து டே வந்து அனுப்புகிறாங்க. ஜிம் பண்ணுறாங்க. அப்போ உனக்கு வேண்டாம் எனக்கு வேணும் நீ போக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் சரி ஓகே சொல்லிட்டு எதனா நம்ம வாங்கி கொடுத்துடலாம் கேண்டீனில் மில்க் எதனா வந்து கொடுத்துடலாம் டேக்கு சொல்லிட்டு போயிடறாங்க. போய்ட்டு கேண்டீனில் உட்காந்தா இப்போ நம்ம டே இல்லை ஜிம்மில் உட்காராங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க காய் ஜங்குக்கா சொல்கிறாங்க. எங்கே டே சொல்கிறாங்க. ஓ அதுவா டேக்கு வந்துட்டு பசிக்கலையே அம்மா ஸ்டமக் அப்செட்டாக சொல்லிட்டு ரூம்லேயே இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே சம்டைம்ஸ் எனக்கு கூட அப்படி தான் இருக்கும். அங்கே கேண்டீன் ஃபுட்டு அங்கே ஒரு மாதிரி இருக்குமா இங்கே ஒரு மாதிரி இருக்கும். நீ ஒன்றும் இல்லை விடு நம்ம போகிறப்ப மில்க் வேண்ட போகிறா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பக்கத்து எம்டியாக இருக்குது சீட்டு எனக்கா டே தான் இப்போ தான் உட்கார ஒரு ஜங்க் பார்க்குறேன். இப்போ அவர் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க உனக்கு என்ன கிடச்சி அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் ஜங்க் ஜிம் டீஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆச்சு சும்மா இருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஃபீட் பண்ண ஒன்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ தான் டே இல்லை ஃபீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஐயோ டே தான் என்ன சொல்கிறாங்க. இல்லை டே தான் நீங்கள் ஃபீட் பண்ண மாட்டேன் தானே சொல்கிறாங்க. அது டேட்டி வந்துட்டு தனியாக இருக்க மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை அதுக்காக தான் சொல்கிறாங்க. டே நான் அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டே எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிவிட்டு கம்ஃபர்ட் எல்லாமே அவன் தான் நாங்கள் ஒரே ஃபேமிலி ஒன்றாவே வளர்ந்தவங்க அதனால சொல்கிறாங்க. ஓ சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் எந்த ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஓகேவா சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் சொல்ல வேணாம் ஜிம் காசு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கும் சரி ஓகே எனக்கு ஃபீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்மில் எடுத்து இந்த ஃபுட்டை ஜங்காக ஃபீட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம். அந்த சாப்ஸ்டிக்லேயே நம்ம ஜங்க் வந்துட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரிட்டன் அவருக்கு அதுதானே சாப்பிட்டாகணும். ஜிம் பார்க்குறாங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்னும் அந்த சாப்ஸ்டிக்கில் அப்படியே ஃபுட் எடுத்து சாப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஓ இவனுக்கு இந்த அளவுக்கு ரொமான்ஸாக இருப்பானா எனக்கு தெரியும் வந்துட்டு ஒரு புத்தக பொருளாக நினச்சேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு படிச்சுட்டே இருப்பான் நான் அப்படியே நினச்சிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஜிம்முக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறாங்க காட்ட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில்
சாப்பிட்றாங்க. அவருக்காட்ட ஜிம் லிப்பில் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த சாப்ஸ்டிக் வச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறக்கா ஜங்குக்கு என்ன பண்ணுற வீடியோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு அப்படியே எடுத்துகிட்டு டேரெக்டாக ஃபுட்டு கூட வைக்கல, டேரெக்டாக சாப்ஸ்டிக் மவுத்து வச்சுறாங்க. ஜிம்முக்கு ஒரு நிமிஷம் ஐயப்படுது, என்ன பண்ணுறான் ஜங்கு சொல்லிட்டு அவருக்கு கூச்சமாக போயிடுது. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மில்க் வாங்குறாங்க. ஜிம் தான் ஐயோ சூடாக இருக்க சொல்லிட்டாங்க, கூட நடத்துகிறா சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்கா கூட நடத்துகிறா சொல்லி ஜங்கு நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு டேவோட ரூம் போகிறாங்க. டே பார்த்தா ரூம் உட்காந்துருக்காரு. டேங்க் சொல்லிட்டாங்க, ஜங்கு சொல்கிறாங்க இதான் டேங்க் மில்க் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அதை சொல்லிட்டாங்க பார்ட்டி சம்டைம்ஸ் நமக்கு அப்படி தான் ஆப்செட் ஆகும், தான் இது குடிச்சா சரியாயிடும் தான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா டே குடி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் நீ சாப்பிட்டே சார் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் என்ன பண்ணா அதெல்லாம் நல்ல லவ்லி பர்ட்ஸ் மாதிரி ஃபீட் பண்ணிக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி எடுத்துலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் கேன்டீனில் நல்லா லவ்லி பர்ட்ஸ் மாதிரி ஃபீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்லவும் ஜிம் பார்க்குறேன் காய் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம்க்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ டே வந்து சொல்லாமல் ஓகே சார் குடிச்சிட்டு இருக்காங்க. மில்கெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் ஜங்க் பார்க்குறோம் சரி ஓகே நம்ம போய்ட்டு உங்களை அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ காயும் ஜங்கு போகிறாங்க. இப்போது ஜங்க் போட்டு ரூம் படுத்துக்காங்க. ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா தூங்காமல் விட்டத்தை பார்த்துருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம்னியா கூட அப்படி இருக்கும் சொல்லிட்டாங்க. டே ரொம்ப மாறிட்டடா நல்லா படிச்சிருந்த பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்து ஒரு மாதிரி மாறிட்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே எதுக்கடா பிளான் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஜிம்னியா கூட தான் சொல்லிட்டாங்க. உன் கூட வாதம் எப்படி சொல்லிட்டாங்க. நீ டே ரூம் போ சொல்லிட்டாங்க. டே ரூம் டே வேணடா ஜிம்னு இதெல்லாம் நினச்சிப்பா டே ஒரு மாதிரி நினச்சிப்பா எனக்கு அவங்கள்ட்ட ஒன்றாவே இருக்காங்களா சடனாக போய் கூப்பிட்டா நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டு தானே அவங்கள்ட்ட பேர் அப்புறம் ஒன்றா என்ன பண்ணுறாங்க கூட சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் நாங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் ஒன்றா இருக்க சொல்லிட்டாங்க. டே வேண்டாம் சொல்லிட்டாங்க ப்ளீஸ் ஸ்டாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் வராங்க வந்துட்டு டே சொல்லிட்டாங்க டே காய் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா படுத்துட்டாரு அது ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என் ஜிம்முக்கு என்ன சொல்லிட்டாங்க. இப்போ காய் தான் ஜிம்மில் வந்துட்டு ஜங்கு கூப்பிட்றான் சொல்லிட்டாங்க. ஜங்கு எதுக்கு இந்த டைமில் சொல்லிட்டாங்க. அதான் தெரியுமே அவங்க பேர் லவ்லி கப்பல்ஸாக மாறிட்டாங்கல்ல சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க கூட பேசணுமா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அதை ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கேட்குறா சொல்லிட்டாங்க. டேக்கூர் மாதிரி ரூம் எக்ஸ்சேஞ்ச் ஆக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவன் தூங்கிட்டா நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ காய் தான் சரி எழுப்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டாங்க. டே போ ஜிமின் தான் வந்துட்டு அப்படி படுத்துட்டு தூங்கிட்டே இருக்காரு. இப்போ பங்க் பட்டு தான் அது மேலே ஒரு பெட்டு கீழே ஒரு பெட்டு அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஜங்க டே என்ன பண்ணுறாங்கனாக்கா அவன் தூங்குறான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்போ நம்ம விட்டுறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடறாங்க. அவன் தூங்கிட்டானா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்னா டே இவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க ரெடிட்டு வராங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. டே ப்ரொஃபஸர் வந்து ஒரு நோட்டு வாங்க சொன்னாங்கடா அதுன்ட்டு இல்லை போய் வேண்டாம் ஒரு மாதம் கேட்குறாங்க. போகலாம் காய் சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் காயும் போயிடுறாங்க. மற்ற என்னமோ ஜாக்சன் மேக்க 3 பேரும் லேட்டாக இருப்பாங்க. மெதுவாக தான் எழுந்து குளிச்சுட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. 2 பேர் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்காங்க. காலேஜில் சாப்பிட்டாங்க இவங்க போயிட்டுருக்காங்க. இந்த ஜாக்சன் எப்போவும் லேட்டு தான் ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு டேவும் ஜிம்மில் கிளாஸ் ரூமில் போயிடறாங்க. இப்போ பார்த்து யாருமே வரல. என்ன யாருமே வரலா சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்க டோர் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. நான் கேட்கணும் சொல்லிட்டாங்க. கேளு அது இதுக்கு டோர் லாக் பண்ணிருக்கா சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்லிட்டாங்க. என்ன கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி நீ என் கூட ரூம்மேட்டாக வரேன்னு சொல்லிட்டாங்க. ரூம்மேட்டாவா சொல்லிட்டாங்க. அச்சோ டே என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. டேனா சொல்லிட்டாங்க. இல்லை டே விட்டுட்டு எப்படி சொல்லிட்டாங்க. டே தனியாக இருக்க மாட்டேன் ஓகேவா காய் அவன் கூட இருப்பான் சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. டே வந்துட்டு லோன்லேயே ஃபீல் பண்ணுவது வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு என் கூட இருக்கணும் ஆசை இல்லை சொல்லிட்டாங்க. இருக்குதான் ஆனால் சொல்லிட்டாங்க நம்ம தான் இப்போ பேசுகிறோம் ஒன்றா தான் உட்காருவோம் கிளாஸ் ரூமில் உட்காருவோம் அப்புறம் அதுவே போதுமே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ப்ளீஸ் அப்படி கேட்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் சரி அப்படியா பண்ணிட்டு கிட்டே பேசலாம் சொல்கிறாங்க. பேச ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க வந்துட்டு ஒன்று கேட்கணும் சொல்லிட்டாங்க. எத்தனை நாள் கேளு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு கிஸ் சொல்கிறாங்க. கிஸ்ஸா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது நேற்று ஹேண்டில் கிஸ் பண்ணி சொல்கிறாங்க. அது ஹேண்ட் கிஸ் இது லிப் கிஸ் சொல்கிறாங்க. லிப் கிஸ் வேணும் தையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது சொல்லிட்டாங்க வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்னும் சரி ஓகே அல்ல கொஞ்சம் லைட்டாக தான் சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்க் கிட்ட ஒரு அங்கிட்ட வந்துட்டு அப்படி ஜிம்மில் பேக் நெக் வந்து ஒரு ஹேண்ட் வச்சு பிடிக்கிறாங்க. க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் தான் ஆனால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஜிம்மில் அப்படியே ஜேக்கே வந்துருக்கா. ஜேக்கோட நெக் அவர் பிடிச்சிக்கிறாங்க டைட்டாக. இந்த பக்கம் ஜேக்கே ரொம்ப டீப்பாக ஜிம்மில் கிஸ் பண்ண 2 பேரும் ஒரு கிஸில் மெல்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போது ஜேக்கே பார்க்குறாங்க. இப்போ தான் பசங்க வர சத்தம் கேட்குறது டக்குனு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க ரொம்ப ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஒன்றும் உள்ளங்க பறக்காம அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கே தான் ஜிம்மில் ஒரு மாதிரி காம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அவங்க கிளாஸ் ரூம் போய் நார்மலாக உட்காராங்க. இப்போ அவங்க கிளாஸ் பசங்க ஒவ்வொருத்தவங்க வராங்க. என்னடா லவ்லி பர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. ஜிம் நம்ம இருக்காங்க. இப்போ இல்லைக்கா 8 எல்லாமே விட்டாங்க. வெக்க ஜாக்சன் பார்க்குறாங்க. ஏன்டா லவ்லி பர்ட்ஸ் சீக்கிரம் வந்துட்டீங்களா சொல்லிட்டாங்க. ஜாக்சன் அப்படி கூப்பிடாதா சொல்லிட்டாங்க. அப்படி தான் கூப்பிடு என்ன பண்ணுவோம் சொல்லி ஜாக்சன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காங்க பாரு சொல்லிட்டாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி என்ன எப்போவுமே டேன்னு சொல்லுவார். முதல் தடவை ஜங்கான்னு சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஏங்க ஜாக்சன் சொல்லிட்டாங்க. ஏன்டா எனக்கு டீஸ் பண்ணக்கூடாது பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டாங்க. அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டு தான் எதுக்கு டீஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அப்படி தான் பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. குட்டி வாண்டு அப்படி காய் சொல்லிட்டாங்க. என்ன காய் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு அங்கே வந்து உட்காரலாமான்னு சொல்லிட்டாங்க. வந்து உட்காந்துக்கோ சொல்லிட்டாங்க. சரி வரேன் சொல்லிட்டு காய் கிட்ட வந்துட்டு
அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண சொல்கிறாங்க. டே போய் சொல்லுறதா ஃபஸ்ட் நீங்கள் தான் வந்தீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றுமே பண்ண ஜங்க் அங்கே பாரு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் எனக்கு காய் சொல்கிறாங்க. டே உண்மை சொல்லு நீங்கள் தான் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ணலடா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் ஷையாகவே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜங்கா நீ தப்பா எடுத்துக்க டேக்கிட்ட போவா சொல்கிறாங்க. டேக்கிட்ட எதுக்கு சொல்கிறாங்க. டேட்டு தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்காதான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே போ சொல்கிறாங்க. ஜங்க் கூட பேச அப்படி மாறி போயிடுது. காய் பார்க்குறாங்க. அப்படியே உனக்கு வந்துட்டு என் மூக்குக்கு மேலே சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ பசு ஆகாத ஓகேவா அவனும் பாவம்ல அவங்க அத்தை பையன் எல்லாம் சொல்கிறாங்க. டேவும் ஜங்க் பார்க்குறேன் நான் ஒன்றும் சொல்லி வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் சிம்மிடுறாங்க. டே சிம்மி உட்காந்துக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சும்மா தான் இருக்க சொல்கிறாங்க. சாப்பிட்ற டே சொல்கிறாங்க. சாப்பிட்ற டே சொல்கிறாங்க. என்னாச்சு டேங்க பாரு சரி ஏன் ஜிம்மி தான் ஆச்சு டேவ சிரிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பண்ணுறாரு. ரொம்ப ரிக்வஸ்ட்டாக பேசுறது கொஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே டே சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மி போய்ட்டு டே பிடிச்சி பைட் பண்ணுறாரு. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. இதனோட வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்க. பேச மாட்டேற மாதிரி கரடி சார் ஜிம்மி தான் போய்ட்டு டேவோட ஜிக்ஸ் வந்து பைட் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. பின்னா எதுக்கு இப்படி பண்ணுற பேச சொல்கிறாங்க. சிரிக்கணும்ல நீ சிரிச்சுக்கோ சொல்கிறாங்க. நீ சிரிச்சா தான் ஹாப்பியாக இருப்பேன். நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இது பார்க்க ஜங்க் ஒரு மாதிரி பொசுவாடு பயங்கர பொசுவாயிடுச்சு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஓ அவன் ஹாப்பி தான் இவன் ஹாப்பியாக இருப்பானா அப்படி சொல்கிறாங்க. அப்படி நம்ம காய் தான் ஜங்கை பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்து பயங்கரம் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. டே அவன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதுக்கு போய் எதுக்கு சொல்லிட்டாங்க. நான் எதுவும் சொல்லி சொல்லிட்டு அவர் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் டே கிருஷ்ணா பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. சும்மா இடா சொல்கிறாங்க. இப்போ அப்புறம் ஜிம்மி தான் கிருஷ்ணா பண்ணுறாங்க. நீ சரிச்சிட்டே இருக்கும் டே சார் ஜிம்மி தான் ஒரு மாதிரி சிரிக்க முடியும் எவ்வளோ அழகாக இது கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. டேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு டே நான் ஜங்கா லவ் பண்ணுறது அது அதுக்காக நம்மளுக்கு தனியாக போயில சரியா நம்ம கூட தான் இருக்கேன். நீ ஹாப்பியாக இருக்கும் சரியா உனக்கு எதனா வேணுன்ட்டு சொல்லி சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்ல சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. நீ ரூம் வந்து ஜங்க் கூட மாற்றிக்க சொல்கிறாங்க. நான் எதுக்கு மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். காய் நைட்டு வந்து கேட்டேன் தூங்கிட்ட சொல்கிறாங்க. ஆச்சு அதெல்லாம் வேணாட்டே நம்ம கூட தான் இருப்போம் ஓகேவா எனக்கு இதுவே போதும். நான் தான் அங்கே பேசுகிறேன் கிளாஸ் ரூமில் பேசுகிறேன். நான் லவ் பண்ணுறதா அதுக்காக அவர் கூடவே இருக்கணும்ல பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. பரவாயில்லையே ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. நான் என் டே கூட தான் பார்த்து சொல்கிறாங்க. இல்லைடா அவன் ஆசைப்பட்றான் சரியா அப்படி டே கிட்ட வராங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கிட்டேன்னு போயிடும் இல்லையா. ஏன்னா ஜங்க் வந்துட்டு சயின்டிஸ்ட் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலையா. அப்போ நிறைய அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. படிச்சு முடிச்சுட்டு போயிட்டா. அதனால வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறதுக்கு ஆமாம் நீ என் கூட தான் இருக்க போகிற பக்கத்து ரூம் தானே ஓகேவா எதாவது வந்து பேசிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் டே நீ சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் தான் சொல்கிறேன் போ சொல்கிறாங்க. டே சொன்ன கேட்ப தான் சொல்கிறாங்க. டே வந்து ஜங்க் வந்து லவ் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா நீ போ சொல்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிறாங்க நான் இருக்கேன் காய் இருக்கான கூட தனியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ வைக்க பார்க்குறாங்க துணைக்கு நான் வரவா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வரலாமே சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை டே வேண்டாம் டே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகே நீ போ ஆசைப்பட்றான் அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும்ல அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க போ அப்படி சொல்கிறாங்க. அப்படி நீ வந்து நீ ரூம் சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி ஓகே டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஆஃப்டர்நூன் லஞ்சில் நம்ம ஜிம் தான் வந்து டே பக்கத்தை உட்கார போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. காய் இந்த பக்கம் வாசிட்டாங்க. காய் இந்த பக்கம் விட்டுட்டு ஜிம் நடுவில் இந்த பக்கம் டே அந்த பக்கம் ஜங்க் கூட உட்காந்துறாங்க. இப்போ நம்ம ஜங்க் காய் டே பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ஜங்க் வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோங்க வந்து உட்காராரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் ஃபுட்டு இப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடாரு. நம்ம ஜங்க் டேக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னாக்கா அவர் வந்து இந்த ஃபுட்டை வந்துட்டு அவருக்கு தான் கொடுப்பாரு டேக்கு மட்டும். இப்போ முதல் தடவை ஜங்க் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஜங்கா சாப்பிடு ஃப்ரைட் சிக்கன் பிடிக்கும்ல ஸோ ஜிம் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவரோட ஃபுட்டில் வந்து அவர் ஜிம்முக்கு எடுத்துறாங்க. இல்லை நீனே சாப்பிட்டாரே சாப்பிட்டு ஜிம் தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ சாப்பிட்டுட்டு அப்படியே அதே ஃபுட்டை ஷேர் அதே ஈக்குவலாக எடுத்து நம்ம டேக் வைக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க ஜிம் மாதிரி ஒரு பர்சனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அதனால் ஃப்ரெண்டையும் சரி லவ்வர் சரி ஈக்குவலாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜங்க் வந்து பாசிட்டிவாக ஜிம் வந்து டே மேலே இவ்வளோ கேரிங் இருக்கிறத பார்க்க டேக்கு வந்துட்டு எப்படி சொல்லி தெரியல டே அமைதியாக இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மில் எங்களுக்கு கல்யாணம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்தாங்க சார் ஜிம்மில் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே இந்தா சொல்லிட்டு அப்புறம் பார்த்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. டேவும் சாப்பிட்ருக்காங்க. இவங்களாம் பார்க்குறாங்க. இது பார்க்குறப்போ சம்டைம்ஸ் வந்து உண்மையாக ஜிம் யாருக்கு பாய் ஃப்ரெண்ட் அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் கேர் பண்ணுற விதம் அப்படி இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்முடைய தைஸில் கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சார் ஜிம் கீழே பார்க்குறாங்க. டவுன் பண்ணி பார்த்தாக்கா ஜங்க் கூட ஹேண்ட் ஜிம்முக்கு தைஸில் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற ரொம்ப கண்ணில் காமிக்கிறாங்க. நீ வந்துட்டு ஜங்க் பார்க்குறேன் எனக்கு ஃபீட் பண்ண சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க ஃபீட் பண்ண சொல்லிட்டு சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜாப் ஸ்டிக்கை வச்சுட்டு ஜங்க் கூட எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஏன் கேட்குறாங்க. அது டே சாப்பிட்றான்ல அது எப்படி சொல்லிட்டாங்க. நீ டேவும் நீ ஷேர் பண்ணுறா சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு ஜிம் பண்ணுறாங்கக்கா ஒரு ஜாப் ஸ்டிக்கை ஷேர் பண்ண முடியாது டேக்கு முன்னாடி எனக்கா ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. ஜங்க் கூட எடுத்து எதை ஜங்க்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் அவர் அமைதியாகிறாங்க. அவங்க ஃபிட் பண்ணுறதே போதும் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சு இப்போ ஈவினிங் எப்பவும் பிரதர் ஹாஸ்டல் வராங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரெஸ் வாஷ் பண்ண போயிட்டாங்க. நம்ம காய் அதுக்கப்புறம் இவங்களாம் ட்ரெஸ் வந்து லாண்ட்ரிக்கு போட போயிட்டாங்க. இப்போ ஜிம்மின்ற ஜங்கா மட்டும் தான் இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. டே
சொல்லிட்டு நீ போ அந்த ரூம் போக சொல்லிட்டு போய் ஒரு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இது எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜங்கோட திங்ஸ் எடுத்துட்டு போய் அடுத்து போய்ட்டு ரூமில் செட் பண்ணுறாங்க. அழகாக இருக்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம் ரூமில் பார்த்தாக்கா பங்க் போய்ட்டு கிடையாது, அவங்க தனி பக்கத்து வீட்டாக இருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க பெட் இருந்து பண்ண போகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, என் கூடவே இருக்கும்ல சொல்கிறாங்க. ஆனால் யாரும் தப்பாக நினச்சி போட்டாங்களா, யார் பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சார் ரொம்ப ஸ்டடீஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க எனக்கு கேள்விப்பட்டேனே. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக லவ் இம்பார்ட்டன்ட்னே. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்ன, ஆமாம் ஜங்க் தான் டோர் லாக் பண்ணுறாங்க. எதுக்கு இப்போல்லாம் டோர் லாக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று கேட்கணும். சொல்கிறாங்க உனக்கு என்ன பிடிக்குமா, டேவ் பிடிக்குமா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், டேவையும் பிடிக்கும் சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா ஒன்று சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு நீயும் சரி டேவும் சரி ஈக்குவல் சொல்கிறாங்க. நீ பாய் ஃப்ரெண்ட் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் அவ்வளோதான் எனக்கு 2 பேர் பிடிக்கும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியாது சரியா, இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சா பாய் ஃப்ரெண்ட் ஆகலாம் தானே சொல்கிறாங்க. ஆகலாம், ஆனால் அதுக்கு அவங்க சிங்கிளாக இருக்கும்ல, நான் தான் கம்ப்ளீட் ஆகிட்டேன் நிஜமே சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் டேவை நான் அப்படி பார்க்க மாட்டேன், டே எப்போவுமே எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நீ வந்து பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்க, எனக்கு புரியுது சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறது, இந்த பன்னி சொல்கிறாங்க. பன்னி தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜிம்மில் பெட்டில் வந்துட்டு க்யூட்டாக ஜிம் படுத்துருக்காரு, மேலே வந்துட்டு லைட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பிடிச்சிருக்கு கிருஷ்ணா பண்ணிட்டு ஜங்கை விட்டே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஜங்கு தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் டேவும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹைஃபை ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறேன் நானும் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. டேக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம காய்க்கு ஜங்குக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா டேவு தான் டேட்டை பேசிக்கிட்டு டேட்டி இது விளையாட மாஸ்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரோட ஃபோக்கஸ் நம்ம ஜங்கு கிட்ட மட்டும் தான் இருக்குது. இவங்க காய் ஜிம் டே மட்டும் விளையாட்டுருக்காங்க. மற்ற வெக்கு ஜாக்ஸனாக பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபஸ்ட்டு அப்படி பொங்கிட்டு இருக்காரு. ஐயோ இது ரொம்ப பொங்கிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. டே ஜாக்ஸ் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜாக்ஸா சொல்கிறாங்க. பாரு ஒருத்தன் ஃபஸ்ட்டு பொங்கிட்டு இருக்கான் பாரு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. ஆள் சொல்கிறாங்க. ஏன் ஆளை ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஜிம் டேஸ்க்கு தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ஜங்குக்கு முறைச்சிட்டு இருக்காங்க. வெளில வா சொல்கிறாங்க. வரமாட்ட சொல்கிறாங்க. வெளில வாட சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே எனக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போ வரவா இல்லை வேண்டாம் ஜிம் போயிடறாங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் ஜங்க் சார் பார்க்குறேன்டா அந்த காலேஜோட பேக் யாரும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஜங்கா என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஜங்கால ஜிம் பின் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அச்சோ நிச்சயமா ப்ளே பண்ணி தானே சொல்கிறாங்க. ப்ளே பண்ணால் எப்போதும் டே மட்டும் தான் அவங்க கணக்கு தரேன் நான் இல்லையா சொல்கிறாங்க. அச்சோ நம்ம ரூமில் ஒன்றா கம்மியாக சொல்கிறாங்க. ரூமில் ஒன்றா தான் கிளாஸாக சொல்கிறாங்க. அப்போ டே கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. சின்ன வயசு தான் கூட இருக்கா இப்போ என் கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. அச்சா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேவா. டேவும் நானும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவருக்கு ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அதே சொல்கிறாங்க. பாரு வீட்டெல்லாம் மிஸ் பண்ணுறோம்ல சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி பார்த்தா எல்லாருமே வீட்டை மிஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அது எங்கள் ஃபேமிலி நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒன்றா இருந்தால் தான் அவனும் கொஞ்சம் மிஸ் பண்ண மாட்டான். நான் அவனுக்கு ஒன்றா தான் எதுவும் தெரியாது தனியாக தான் அவன் ஃபீல் பண்ணுவோம்ல சொல்கிறாங்க. அப்போ நான் ஃபீல் பண்ணலையா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு ஜிம் டீப்பில் ரொம்ப டீப்பாக கஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ டீப்பாக கஸ் பண்ணிருக்காங்க. ஜங்கு ஜிம் நெக்கெல்லாம் பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்கிட்டு விட்டு ஜங்கா என்னை பார்த்து தப்பாக நினைக்க போகிறாங்க சொல்கிறாங்க. என்னை பார்த்து அவ்வளோ இல்லை ஜங்கு அவ்வளோ கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி போதும் வீட்டை கோவப்படாத சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு கோவப்படுறது ஓகேவா. எனக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. மாமா போய் தான் சொல்லலான்னு எனக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சரி அமைதியாக கோவப்படாத ஜிம் வந்துட்டு ஜங்கோட ஜஸ்ட்டில் கழிச்சு ரப் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கோட கொஞ்சம் சச்சிட்டு இருக்காங்க. என்ன சிரிப்பு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி ஒய்ஃபு சொல்கிறாங்க. குட்டி ஒய்ஃபுனா நான் ஆமாம்மா ஒய்ஃப் தான் ஜேக்கே ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்னு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சீக்ஸ்லாம் போட்டு படிச்சு ஒரு பைட் பண்ணுறாரு. வலிக்குது சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ஹங்கரியா ஒரு மாதிரி அடிக்ஷன் லவ் மாதிரி அது இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்பவும் இப்படி லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போவும் இப்படி தான் லவ் பண்ணுவோம் ஓகே. இப்போ எப்போவும் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இதே மாதிரி கிஸ் பண்ணுவோம் ஓகே. இதே மாதிரி கிஸ் இதே மாதிரி ஹக்கு இதே மாதிரி லவ் சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அப்படி இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க தெரியல என்னை மயக்கிறதுனே வந்திருக்கே சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. ஆமாம் மயக்கிறதுனே வந்திருக்கடா நீ சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நானே யாரையும் மயக்கல சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கே தான் ஜிம் பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்முக்கு பேசுறது நடந்துக்கிறது. நான் அவனை வேறு மாதிரி நினச்சா நீ வேறு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட மட்டும் தான் ஓகே வேறு யாரும் இருக்க மாட்டேன் ஜெக்கே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சார் ஜென்டல் மேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஜென்டலாக இருக்க மாட்டேன் ஜெக்கே சொல்கிறாங்க. ஐயோ தட்டிப்பா சொல்லிட்டு ஜிம்னு ஜெக்கே அடிக்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி கொஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு. எனக்கு உன்னை என் கூட வச்சுக்கணும் போல இருக்க சொல்கிறாங்க. நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இல்லை 24/7 சொல்கிறாங்க. 24/7 அது கஷ்டம் சொல்கிறாங்க. அப்போ டே பாவெல்லாம் சொல்கிறாங்க. டேன்னு சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுடா நம்ம பாய் ஃப்ரெண்ட்ரா சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி எப்படி அகைன் டீப்பாக கஸ் பண்ணுறாங்க. போதும் லிப்ஸ் வலிக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி ஜிம்மில் போய் ஜம்க்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ லார்ட் ஜேக்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது ஓகே. அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படி வச்சுப்போம் சரியா லைஃப் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அப்படி பார்த்துப்பான் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குடா டேவை பார்த்தா சொல்கிறாங்க. டேவை பார்த்தா எதுக்கு சொல்கிறாங்க. அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா. நான் எனக்கு புரியுது நீங்கள்
மாமா பசங்க அத்தை பசங்க சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ கேரிங்காக இருக்கான். அவன் வந்துட்டு லவ்வுக்கு டிசவன் பர்சனே சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு உன் விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீ அவன் கூட ரொம்ப கேரிங்காக ரொம்ப இதெல்லாம் அப்படி இருக்கலாம் பார்க்குறப்போ அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. நான் மாமா பையனாக இருக்கக்கூடாதெல்லாம் தோணுது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு என் மாமா பையன் தான் லவ் பண்ணாமல் போயிருப்பா சொல்லிட்டாங்க. ஐயோ அது வேண்டாம் சார் ஜெயிக்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. கிளாஸ் ரூம் போமா போகலாமே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா எங்கள் நெக்கில் பைட் மார்க் இருக்கா கேட்குறாங்க. செக்கே பார்க்குறாங்க இல்லை லைட்டாக தான் இருக்குது சொல்லிட்டாங்க. லைட்டாக வா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இருந்தால் என்ன தப்பு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. ஏன் உனக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை பரவாயில்ல ஓகே போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் வராங்க அந்த பையன் வாசிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கிளாஸ் ரூம் வந்துடுறாங்க. தனியாக வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ டே பார்க்குறேன் எங்கே போகலாம் சொல்லிட்டாங்க. அது சும்மா கேன்டீன் பக்கம் போகணும் இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன தான் பெஸ்ட் பண்ணதாலும் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தால் எப்படி சொல்ல முடியும். அது ஒரு மாதிரி இருக்காது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. சரி விட்டுறாங்க. இப்போ டேஸ் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனல் டூர் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டூருக்கு எல்லாருமே டேட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ டூர் போகிறோம். ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கேன். அவர் கொரியாவை பார்த்தது இல்லையா கொரியா ஃபுல்லாக பார்த்ததில்ல. ஸோ கொரியாவில் ஒரு பிளேஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் என் கூட தான் உட்காரோம் சீட்டில் சொல்கிறாங்க. இல்லை ஜம்க்கா எனக்கு டேக்கு தான் ஒரு சீட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிறோம். நீ வந்து காய் கடை உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு கோவம் போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. கோவம் வந்துருச்சா மண்ணிக்கு எங்கேருந்து கோவம் வந்து தெரியும் சமாதானம் பண்ணி எனக்கு டயர்டாகிடும் போல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமாம் அது உண்மை தான் சொல்கிறாங்க. பண்ணி எப்போ தான் கோவப்பட்டே இருக்கான். பண்ணி ஜிம் தான் ஜங்கு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜெக்கவும் அமைதியாக இருக்காங்க. இதுமாதிரி கார் வந்து பஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஜிம் டே உட்காந்துருக்காங்க. பார்த்தா நம்ம ஜிம் டேவும் ஒரே எப்படி ஒரு ஹெட்ஃபோன் வந்து பாட்டு கேட்டுருக்காங்க. ஜிம் டே மாதிரி சாஞ்சிக்கிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. காய்க்கு ஜங்க் பக்கம் அது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. காய் பார்க்குறாங்க. இவ்வளோ வேணாண்டா கொஞ்சம் குறைச்சி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சிக்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவரும் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் டே வந்து நான் பாட்டு கேட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜிம் வந்து நல்லா தூங்கி டேபிளே படுத்துக்கிறாங்க. டேபிள் லேப்பில் வந்து ஹெட் வச்சு படுத்துறாரு. டேவும் அழகாக ஒரு மேலே ஹேண்டை போட்டு தட்டி கொடுக்குறாங்க. அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம காய் பார்க்குற உண்மையாகவே இது ரொம்ப அழகாக இருக்குது. பியூரான ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஜிம் டேபிள் ரொம்ப லவ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம் அடிக்கடி காய்கிட்ட ஷேர் பண்ணுவார். என்னன்னாக்கா டே வந்து தனியாக இருக்கக்கூடாது காய் வந்து பார்த்துக்கோ நான் இல்லாத பண்ணி பார்த்துக்கோ காய் அடிக்கடி சொல்லுவார். அவர் என்ன தான் ஜங்க் கூட இருந்தாலும் ஒரு ஞாபகம் நம்ம ஜிம் டேபிள் இருக்கும். தனியாக போகணும் ரூலில் ஃபீல் பண்ணணும் அப்படி பார்த்துப்பாரு. நம்ம ஜங்க் டேம் வந்து பெருசாக காட்டிக்க மாட்டாங்க அமைதியாக தான் இருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். ஜிம்மில் அழகாக தூங்கிட்டு டேவும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த ட்ரிப்பு ஃபுல்லாமே நம்ம ஜிம்மும் டேவ் தான் உணர்ந்துருப்பாங்க. ஜிம் வந்து ஜங்க் பக்கம் போகவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு 2 பேர் லவ் பண்ணுறாங்க கிளாஸ்மேட்டுக்கு தெரியும். சில காலேஜில் சில பேருக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் ஜிம்மில் இருப்பாங்கன்னா யாரும் நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக பேசக்கூடாது. 2வது டே தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேக்காக ஒன்று பார்த்து வாங்கி தராரு. அந்த ட்ரிப்பில் டே உனக்கு பிடிக்கல இருந்தால் வச்சுக்கோ ஸ்லீவ் வாங்கி தராங்க. டே பார்க்குறாங்க. இந்த உனக்கு பிடிக்கலாம் வாங்கி தராங்க. 2 பேரும் மறுபடியும் கிஃப்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் தான் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து அந்த அளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் எதுவுமே. அது பார்க்குறாங்க. அவருக்கு எதுவுமே வாங்கி தர முடியாது. ஜிம்முக்கு சார் ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. காய் பார்க்குறான்னு எதாவது நினைக்காதரா கண்டிப்பாக நீ வந்துட்டு லைஃப்லாம் அவங்க கூட இருக்க போகிறான். உனக்கு நீ வாங்கி தரலாம் விட்டு சொல்கிறாங்க. என் ஜிம்மிட்டு இதெல்லாம் இருக்க மாட்டா அதனால கேட்குறா சொல்கிறாங்க. சரி விட்டு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாம் நம்ம ஜிம்மின்டா இந்த பக்கம் அவர் பாட்டுக்கு கேஷுவலாக நம்ம ஜெக்கி கூட இப்படினாக்கா நம்ம டே கூட அவர் பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜெக்கி கண்டுக்கு லாஸ்ட் டே வந்து டூர் இன்றைக்கி தான் ட்ரிப் போகிறாங்க. இப்போ நம்ம பஸ் விட்டு கிளம்புறாங்க. பஸ்ஸில் ஏறுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. நீ ஜெக்கி கூட போய் உட்கார சொல்கிறாங்க. ஜெக்கி கூட எதுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. ப்ளீஸ் போய் உட்கார சொல்கிறாங்க. வேணா டே நான் உங்க கூட உட்காந்துக்கிறேன். ஜிம்மில் டே ஒரு ஹேண்ட் பிடிச்சி உட்காந்துருக்காங்க. இங்கே பாரு ஜிம் நான் சொன்னால் கேட்பல சொல்கிறாங்க. கேட்பான் எதுக்கு நான் போகணும் அங்கே சொல்கிறாங்க. பாரு 1 வீக் என் கூட தான் இருக்கேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லைடா அவன் பாவம்லாம் சொல்கிறாங்க. அதில் போய் என்ன பாவம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா அப்புறம் ஹாஸ்டல் ரூம் போனால் அப்புறம் காலேஜ் ஒன்று தான் இருக்கும். 2 பேர் எனக்கு டே சொல்கிறாங்க. நீ எனக்கும் நீ இம்பார்ட்டண்ட்லாம் சொல்கிறாங்க. பாரு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல நீ போய் ஜெக்கோட போய் உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் சரி ஓகே நினச்சி போய் உட்காராங்க. காய் போது டே பக்கத்தில் உட்காராங்க. தேங்க்யூ டே சொல்லி காய் சொல்கிறாங்க. காய் இதை சொல்லி டேக்கிட்ட நம்ம ஜெக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஜிம்னா பாசிட்டிவாக இருக்கான். அட்லீஸ்ட் இன்றைக்காவது வரும்போது உட்கார விட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம டே அதில் தான் சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் டே ஜங்க் பக்கத்தில் உட்காராங்க. ஜங்க் பார்த்து பேசவே மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு பேசவே இல்லை. அப்படி அமைச்சிருக்காங்க. ஜங்காங்க பாரு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கா நம்ம ஒன்றா தானே இருக்கோம் காலேஜில் கிளாஸில் அப்புறம் ஹாஸ்டலில் அப்புறம் என்ன ஜங்கா சொல்கிறாங்க. ஒன்றா இருந்தால் டூர் வந்து கண்டுக்கூடான்னு சொன்னாங்களா. கண்டுக்கவே இல்லை. தவிர டூர் வந்துருந்து நீ அவங்க கூட தான் இருக்கல சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கா அப்படி நினைக்கா சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக வந்துட்டு உனக்கு என் கூட வந்து இருக்கிறது பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. அச்சோ என்ன பேசுகிற எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ எப்படிலாம் பேசாத ஓகே. உங்கள் சார்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. பார்த்தா ஒரு நினைப்பாங்கன்னு நினச்சா சொல்கிறாங்க. சரி வரும்போது டே கூட பஸ்ஸில் உட்காந்துட்டு வந்தேன். அட்லீஸ்ட் ரிட்டர்ன் வரும்போது கூட என் கூட வரணும்னு தோணல சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு காய் சொன்னாலே வந்து டே சொன்னாலும் வந்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் வந்து ஒரு மாதிரிக்கு அவருக்கு ஒரு மாதிரி அழுகே வருது. நீ வந்துட்டு ஒரு மாதிரி எதிர்க்க இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறவங்க பின்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க எல்லாருமே பஸ் வந்துட்டு நைட் டைமு ட்ராவல் தான். இப்போலாம் லைட்டில் ஆஃப் அந்த கலர் லைட் மட்டும் தான் ஆனில் இருக்குது. மற்ற லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. யாருக்கும் ஒருத்தவங்க தெரியாது வந்திருக்கு. இவங்க லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஜேக்கோட க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. எடுத்துகிட்டு லிப்பில் போட்டு ரொம்ப டீப்
டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் ஜிம் தானாக கொடுக்குறாங்க லிப் சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப கிஸ் டீப்பாக பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜிம் ஜேகேவும் அது சேம் பேஷனோட கிஸ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. பாரு நீ பாய் ஃப்ரெண்ட் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் ஹார்ட்டாக கூட நினைக்கிறேன். நீ உன் கூட தான் நீ ஃபன் பண்ணிட்டு இருப்பா. ஸ்டாஃப்லாம் பார்த்து தப்பாக பேசக்கூடாது. ஏன் ஸ்டாஃப்ஸ்லாம் உண்மையில ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா நீ வந்துட்டு ஃபஸ்ட் டாப்பராக இருக்க, நல்லா படிக்கிற, உண்மையில பெரிய இது வச்சிருக்காங்க, ஒரு ஹோப் வச்சிருக்காங்க ஓகேவா. நீ காலேஜ் டாப்பர் ஆகணும், 2வது ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் ஓகேவா. அதான் என்னோட ஃபஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே டூர் தானே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் இந்த ஸ்டாஃப் வந்து தப்பு பேசக்கூடாது ஓகேவா. ஸ்டாஃப்ஸ் யாரும் தெரியும் லவ் பண்ணுறா சொல்லிட்டு. அதனால தான் நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன். நீ தப்பாக எடுத்துக்காத, ரொம்ப லவ் பண்ணுறேன். லவ் இப்படி தான் கன்ஃபார்ம் எப்படி இப்படிலாம் வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லை சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு தெரியாது சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே புரிஞ்சுக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. உனக்கு இந்த ட்ரிப்பில் எதுவும் கிஃப்ட் வாங்கி தரல கோச்சுக்காக சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு பெரிய கிஃப்ட்டு நீ தான், உன்னை தாண்டி எனக்கு ஒரு கிஃப்ட் இல்லை ஓகே. லவ் தான் எனக்கு கிஃப்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேன் ஆகிடுவேன். அப்போ உனக்கு நான் எல்லாமே வாங்கி தருவேன் ஓகேவா. என்ன சொல்லிட்டாங்க. பாரிச்சு அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன், கிஃப்ட் எனக்கு வேணாம், நீ தான் எனக்கு கிஃப்ட்டு பண்ணி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு. நிச்சயமாக சார் நிச்சயமாக நீ தான் எனக்கு கிஃப்ட் ஓகேவா. இல்லை டே உனக்கு நிறைய வாங்கி கொடுத்தா சொல்லிட்டாங்க. பாரு டே எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தா, நான் டேக்கு வாங்கி கொடுத்தா அது வேறு விஷயம் ஓகேவா. நீ எனக்கு சின்னதாக வந்துட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கிஸ் கூட எனக்கு கிஃப்ட் தான் சொல்லிட்டாங்க. இல்லை ஆனால் எனக்கு தோணுது இதெல்லாம் வாங்கி தரணும் ஆசை இருக்கா, என்கிட்ட எது இல்லை மணி இல்லை சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அச்சோ இப்போ என்ன சொல்லி பண்ணுவேன் சொல்லிட்டு ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜேகேயோட ஹேண்டில் ஒரு ரிங்கு போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு ரிங்கு தான். ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன ரிங்கு சொல்லிட்டாங்க. இதுவா இது எனக்கு கிராண்ட்மா கிஃப்ட்டாக கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா கிஃப்ட் ஆமாம் கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. பேசாமல் எனக்கு இந்த ரிங்கை தெரியாது கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இது பழசுடா சொல்லிட்டாங்க. பழசு தானே பரவாயில்ல, நீ தானே போட்டுருக்க இவ்வளோ டேஸ் எனக்கு தெரியும் அப்படி கேட்குறாங்க. ஜேகே டக்குன்னு காய்ச்சிட்டாங்க. அவருக்கு வந்து பெரிய விஷயமா இந்த ரிங்கை அவ்வளோ டேஸாக அவர் போட்டுருந்துருப்பாரு. உங்கள் கிராண்ட்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்னு கேட்டாங்க. ஒரே ரிங்காக கொடுத்துறாங்க. காட்டு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே காட்டு போட்டு விட்றாங்க ஜிம்னுக்கு. இந்த கிஃப்ட் ரொம்ப வேல்யூவானது ஓகேவா. ஃபஸ்ட் டைம் உன்ட்ட ரிங்கே கிடச்சிருக்கு, இப்போ அந்த ரிங்கை போட்டு விட்றேன். அப்புறம் உன்னோட ட்ரீம்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 to 5 years ஆஃப்டர் இல்லை 4 to 5 years இல்லை ரொம்ப வருஷம் ஆகுமோ சொல்லிட்டாங்க. எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியாது, அக்யூரேட்டாக தெரியல. ஆனால் ஒன் டே அதுக்கு ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கிட்டு வந்துட்டு ரிங்கில் போட்டு ஹேண்டில் போட்டு விட ஓகேவா சொல்லிட்டாங்க. டைமண்ட் ரிங்கை வாங்கி தருவில்ல சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஏன்னா மேரேஜுக்குலாம் டைமண்ட் ரிங் இருந்தால் தான் மேரேஜ் பண்ணிப்பா சரியா சொல்லிட்டாங்க. மற்ற எதுவும் வேணாம், ஆனால் வெட்டிங் ரிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் டைமண்ட் ரிங்கில் வாங்கி கொடுத்துரு ஓகே. மற்ற எதுவும் வேணாம், டைமண்டில் மட்டும் ரிங்கு மட்டும் தான் வேணும், வேறு எதுவும் வேணாம் ஓகே. எனக்கு மிகப்பெரிய டைமண்டாக அது நீ தான் சொல்லிட்டு ஜேகே ஜேகே பார்த்து சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லவ் பண்ணுறாரு. பாரு எனக்கு நீ வந்து எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று, உன்னை யாருக்காகவும் இழக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு எல்லாமே பண்ணுவேன், ஃபியூச்சரில் நிறைய பண்ணுவேன், உன்னை ரொம்ப நான் பார்த்து சொல்லிட்டாங்க. எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், நீ மட்டும் கிடைச்சாலே போதும் ஜிம்னு சொல்லிட்டாங்க. நான் உனக்கு இப்போ உனக்கு கிடைச்சிட்டேன் சொல்லி ஜேகே சொல்லிட்டாங்க. உனக்கு நான் அந்த பிடிச்சிக்கா ஜேகே சொல்லிட்டாங்க. ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ உன்கிட்ட கேட்கவா சொல்லிட்டாங்க. கேட்க சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்குமா டேவை பிடிக்குமா கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் டேவை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிக்கும், என்னோட பாய் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்லி ஜேகே போட்டு ஜிம் லிப்பில் பெக் பண்ணிட்டு அப்படியே 4 கிட்ட அட்டாச் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா அவருக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. இந்த கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபியூச்சர் இருக்கிற சேர்த்து மொத்தமாக பெரிய கிஃப்ட்டாக கொடுப்பேன் ஜேகே நினைக்கிறாங்க. நான் ஓனா என் பண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லி ஜேகே நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எந்த கிஃப்ட்டும் கொடுக்க வேணாம், உன் மனசில் நினைக்கல அதுவே போதும் அப்படி சொல்லி ஜிம்முக்கு போய் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேருக்குள்ள லவ் அவ்வளோ அழகாக டீப்பாக போயிட்டுருக்கேன். ஐம் சாரி ஓகேவா. எனக்கு இதுக்கப்புறம் கட் பண்ண முடியல. செகண்ட் எனக்கு டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால தான் ஓகேவா. நம்ம இன்னொரு பார்ட்டை கொடுத்துட்டேன். இன்னொரு பார்ட்டை கண்டிப்பாக ஃபைனல் பண்ணிடலாம் ஓகே. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.